இந்த காணொளியில் நாம் காண இருக்கின்ற பாடப்பகுதி வந்து தமிழ், பொது தமிழ் 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தினுடைய இயல் 1 இருந்து 4 வரை உள்ள பாடப்பகுதிகளை நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். இந்த டெஸ்ட், அதாவது தேர்வு என்னானது நம்பர் 10, அதாவது பாத்தீங்கன்னா எண் 10வது வினாத்தாள். சோ 10, சரிங்களா? ரைட். இதுல முதலாவது வினாவாக நாம் காண இருப்பது சரியான கூட்டினை தேர்வு செய்க. சரியான கூட்டினை தேர்வு செய்ய போறோம். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்கிறாங்க. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். சரிங்க. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் வந்து குமரிலப்பட்டர் தான் முதல்ல சொன்னாரு. தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிடம் என்னும் சொல் உருவானது என்று விளக்கியவர் ஹீராஸ் பாதிரியார். இதுவும் சரிதான். இவர் ஹீராஸ் பாதிரியார் தான் சொல்றாரு. அதாவது தமிழ் என்ற சொல் எதுல இருந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, தமிழ், தமிழா, பிரமிழா, பிரமிழா, திராவிடா, இது போன்ற வடிவமைப்புல காலப்போக்கில் இது மாதிரி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்ல இருந்து தமிழ், தமிழா, பிரமிழா, பிரமிழா, திராவிடா அப்படின்ற மாதிரி மாறிச்சு. நான் இதை வந்து சுருக்கமாக கொடுத்துருங்க. அப்போ தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிடம் என்ற சொல் உருவானது என்று சொன்னவர் ஹீராஸ் பாதிரியார். அதே சமயத்துல திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர், கூறியவர், வழக்கில் பயன்படுத்தியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா குமரிலப்பட்டர். சரிங்களா? அப்போ 1 சரி 2 சரி. இங்க சரியான கூட்டு தான் கேட்டிருக்காங்க, அதனால 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் பி ல இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்களேன். அதாவது ஒரு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. என் வீட்டு, என்னன்னா நம்பர், இவங்க என்ன கொடுத்துறாங்கன்னா என்னன்னா என்னுடையன்னு சொல்றாங்க தன்மையில. இப்போ என்னன்றது 3 சுழி எண்ணுல இருக்கு. வீட்டு தோட்டத்தில் மலர்கள் இந்தலாம் இருக்கு. மனம் வீசின, மனம்ன்றது வாசனைக்கு 3 சுழினா வரணும். சரிங்களா? மலர் என்றதுக்கு அதாவது இந்த லா வரணும். எரல வழல இடையின லாவில் இந்த முதல்ல வரக்கூடிய லா வரும். சரிங்களா? நம்ம என்ன சொல்லணும்னா சின்ன லா அப்படின்னு. சரிங்களா? அது சொல்லணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க. எண் அப்படின்றதுக்கு 2 சுழி எண் வரும். சரிங்களா? இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. இதெல்லாம் மயங்கொலி எழுத்துக்கள் சொல்லுவோம். மயங்கொலி எழுத்துக்கள். சரிங்களா? இதெல்லாம் பிழையை நீக்கி, இந்த பிழையெல்லாம் நீக்கிட்டு சரியான தொடரை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, எண் வந்ததுனால இது தவறாகத்தான் இருக்கும். இங்க எண் வந்திருக்கு, மலர்கள் ஓகே, மனம்ன்றது இங்க தப்பா இருக்கு. அப்ப இதனால இதுவும் கிடையாது. எண் இங்க முதல்லயே தவறு. இப்ப 4வது பாருங்க, டி, ஆப்ஷன் டி ல எண் ஓகே, மலர்கள் ஓகே, மனம் ஓகே. சரி. அப்போ கொடுக்கப்பட்டுள்ள சரியாக பிழையை நீக்கி கொடுக்கப்பட்ட ஒரு சொற்றொடர் எதுன்னு சொன்னா ஆப்ஷன் டி, தெரிவு டி தான் சரியான விடை. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. சரிங்களா? மலர்கள் வீசின பன்மை. சரிங்களா? ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, பின்வருவனவற்றுள் சரியான கூற்று எதுன்னு கேட்கிறாங்க. சரியான கூற்று. சரிங்களா? இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய். மிகச்சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்திய விண்வெளியில ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தியவர் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் தான். இவருடைய முயற்சியில தான் வந்து பாத்தீங்கன்னா 1975ல இங்க ரோஹிணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது தப்பு. ஆரியப்பட்டா. சரிங்களா? 1975ல ஆரியப்பட்டா என்கின்ற ஒரு விண்கலத்தை, அதாவது செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்புறார். சரிங்களா? யாருடைய முழு முயற்சியில வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் சாராபாய். அதனாலதான் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். இதே சமயத்துல இவருடைய பெயர்ல கேரளாவில் திருவனந்தபுரத்துல விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம்னு ஒண்ணு இயங்கிட்டு வருது. அதே சமயத்துல இன்றைக்கு கிராமங்களிலும் மலைப்பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் தொலைக்காட்சியும் செயற்கைக்கோளுடன் கூடிய வசதியான அந்த நேரடி காட்சிகளையும் தொலைக்காட்சியின் வழியாக பாக்குறாங்கன்னா அதுக்கு முழு காரணமும் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் சாராபாய். இவர் தான். அதனாலதான் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுறாங்க. இங்க பாருங்க, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ரோகிணின்னு கொடுத்திருக்காங்க. ரோகிணி கிடையாது, ஆரியப்பட்டா. 1975. இதை ஏவுதலுக்கு காரணமாக இருந்தவர் விக்ரம் சாராபாய். அப்போ இங்க 1 சரியா இருக்கு, 2வது வந்து தவறாக இருக்கிறது. இப்ப சரியான கூட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 சரி 2 தவறு. இதுதான் சரியான தெரிவு. சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க,
பின்வருவனவற்றில் சரியான கூற்றுகளை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா வல்லினம் வல்லினம் இதுதான். வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேக்குறாங்க. வல்லின எழுத்துக்கள் 6 உங்களுக்கு தெரியும். இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு. சரிங்களா? இதுல வல்லினம் மிகக்கூடிய எழுத்துக்கள் 4 தான். இக்கு இச்சு இத்து இப்பு. இந்த 4 எழுத்துக்கள் தான் சொற்களுக்கு இடையில வல்லினம் மிகுந்து வரும். சரிங்களா? வல்லின எழுத்துக்கள் மிகக்கூடிய எழுத்துக்கள் 4 தான். சரிங்களா? இப்ப பாருங்க, அது இது என்னும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட். அது இது என்ற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. உண்மைதான். ஏன்னா இப்ப அது பக்கம்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அது பக்கம் வராது. சரிங்களா? அது சரின்னு வராது. இச்சு வராது. அது சரி இச்சு வராது. நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது வல்லினம் மிகாது. அடுத்தது பாருங்க, விழித்தொடர்கள். விழித்தொடர்கள்ன்றது பிறரை அழைத்தல். விழின்னா அழைத்தல்னு பொருள். இப்போ ஒருத்தர் கூப்பிடுறோம், தம்பி வா அப்படின்னு கூப்பிடுறோம். இப்ப தம்பி வா அப்படின்னு கூப்பிடுறோம். இல்லைன்னா தம்பி படின்னு சொல்றோம். தம்பி படி இப்போ வரக்கூடாது, வராது. ஏன்னா விழித்தொடர்ல வல்லினம் மிகாது. இங்க மிகும்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது தவறு. அப்போ கொடுக்கப்பட்டது சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 சரி 2 தவறு. எங்க இருக்கு பாருங்க, 1 சரி 2 தவறு. சரிங்களா? ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்தது பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு வினா. இப்ப பாருங்களேன், மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும் தெரிவுகள். பாத்தீங்களா தெரியும். மாறன் என்ன படிக்கின்றான்? என்ன என்பது ஒரு பொருளை பார்த்து கேட்கறதா இருக்கலாம். ஒரு பொருளை என்ன பொருள் அப்படின்னு கேட்கறதா இருக்கலாம். அப்படி வந்தாலும் அது கரெக்டா இருக்கும். இங்க வகுப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது எத்தனையாவது அப்படின்னு சொல்லுவோம். எத்தனைன்றது கவுண்டிங்ல எண்ணிக்கையில வந்துடும். இருந்தாலும் பார்க்கலாம். மாறன் படிப்பது யாது? இது கண்டிப்பா தப்பு. உன்னை சற்று விளக்கமாக சொல்வதுதான் இந்த யாது என்ன அப்படின்றதனுடைய பொருள் போடும். அப்போ அதுவும் கிடையாது. மாறன் எத்தனையாவது வகுப்பு படிக்கிறான்? கவுண்டிங் எண்ணிக்கை. இப்ப நம்ம வகுப்பு எண்ணிக்கையில் சொல்ல முடியாது. நம்ம அவன் எந்த வகுப்புல குறிப்பிட்டு நம்ம எந்த எண்ணிக்கையான வகுப்பு எந்த பிரிவு அப்படின்றத சொல்றோமோ இல்லையா, அந்த குறிப்பிட்டு சொல்வதற்கு நம்ம எந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அப்ப பாத்தீங்கன்னா மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? இதுதான் கரெக்ட். எந்த வகுப்பில்? 10ஆம் வகுப்புல படிக்கிறான். 1ல இருந்து 10 வரல இருக்குன்னா அதுல 10ல எந்த வகுப்பு அப்படிதான் சொல்லுவோம். எத்தனையாவது வகுப்புன்றதை விட எந்த வகுப்பு என்பதுதான் அங்க சரி. அப்போ கொடுக்கப்பட்டதுல விடைக்கேற்ற சரியான வினா பாத்தீங்கன்னா மாறன் எந்த வகுப்பில் படிக்கின்றான்? ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்தது பாருங்க, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. இதுலயும் கொடுத்திருக்காங்க. சரியான கூற்றை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள். இதெல்லாம் ஒரு குழு. இதெல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பன, ஒன்று கொண்டு தொடர்புடையவன என்றவாறு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். கரெக்ட். அவர் தான் இந்த மொழிகளை எல்லாம் தென்னிந்திய மொழிகள்னு அழைச்சாரு. தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் மேக்ஸ்மில்லர்னு சொல்லியிருக்காரு. இவர் மொழியியல் அறிஞர். ஆனா தமிழியன் என்ற பெயர் இவர் வைக்கல. ஹோக்கன் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த மொழிகளை எல்லாம் தமிழியன் என்று அழைத்தவர். ஆகவே இதுல 1 சரியா இருக்கு, 2 தவறா இருக்கு. இங்க சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 சரி 2 தவறு என்பதுதான் இங்க சரியான தெரிவு. ஆப்ஷன் டில இருக்கு. சரிங்களா? பிரான்சிஸ் எல்லிஸ் தான் தென்னிந்திய மொழிகள்னு சொன்னாரு. தமிழியன் என்று பெயரிட்டவர் ஹோக்கன். சரிங்களா? 1 சரி 2 தவறு. அடுத்தது பாருங்க, பொறுத்துக. நம்ம பொருத்தி பார்க்கலாம். கண்ணு எந்த மொழியில சொல்லுவாங்க? கண்ணு 3 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது கண்ணு என்ற சொல்லானது மலையாளத்திலையும் கன்னடத்திலையும் கண்ணு அப்படின்னு நம்மளுடைய உறுப்பு. அடுத்தது பாருங்க, கண்ணு 2 சுழின்னு வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெலுங்கு குடகுல வரும். இதுவும் நேராவே தான் பொருந்தி இருக்கு. கென், இந்த கண்ண கென் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு தொடர்புடையதாக வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ கென்னு அப்படின்னு சொல்லும் போது பர்ஜி என்ற மொழியில இதை சொல்றாங்க. இதெல்லாம் திராவிட மொழி குடும்பங்கள்ல வர தென் திராவிடம், வட திராவிடம், நடு திராவிடம்னு வரக்கூடிய மொழிகள். சரிங்களா? மூடு அப்படின்னு சொல்றது தெலுங்கு. தெலுங்குல மூடுன்னு சொல்லுவாங்க. அதாவது 3 மூடுன்னு சொல்லுவாங்க. 3 இருக்கு இல்லையா, அந்த 3 மூடுன்னு சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே சரியாக பொறுத்திருக்கு. 1 2 3 4 இதுதான் சரி. சரிங்களா? அப்போ எந்தெந்த மொழியில வார்த்தை எப்படி பயன்படுத்துறாங்க, அது எப்படி தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது 3 பாத்தீங்கன்னா தொடர்புடையதாக இருக்கும். இதை விட்டுடுங்க. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா 3 மலையாளம், மூடு தெலுங்கு, தமிழ்ல 3ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்னொரு மொழியில மூஜின்னுவாங்க. அப்போ திராவிட மொழிகள்லாம் ஒன்றுக்கு தொடர்புடையதாகவே இருக்கின்றதுன்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதி தேவையில்லை. அதை நம்ம பார்க்கும் போதோ அதை
மகிழ்ச்சியோடு நோக்கும் பொழுதோ நம்மளுக்கு அதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு ஒரு விளக்கம் தேவையில்லை. அததான் சொல்றாரு, மிக அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதி தேவை, டிக்ஷனரி வேணாம். பார்த்த வகையில புரிஞ்சிடும், அந்த உணர்வு மேலும். அததான் சொல்றாரு. யார் சொன்னதுன்னு கேட்டா ஈரோடு தமிழன்பன். இவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சுக்கணும். லிமரைக்கு, அதே மாதிரி ஹைக்கு சொல்லலாம். அடுத்தது சென்ட்ரியு போன்ற கவிதை வடிவங்களில் கவிதைகளை படைத்தவர். ஒரு யூனிக்கான, ஒரு தனித்துவமான ஒரு கவிஞர். இந்த சென்ட்ரியு, லிமரைக்கு, ஹைக்கு போன்ற கவிதைகளில் போன்ற கவிதை வடிவங்களில் கவிதைகளை இயற்றியவர். 2004 வருடம் வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கின ஒரு கவிஞர். சரிங்களா? மிகச்சிறந்த ஒரு கவிஞர் ஈரோடு தமிழன்பன். இவர் தான் இந்த முன்னுரையை சொல்றாரு, அழகா இந்த சொற்றொடரை சொல்றாரு. பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதி தேவைப்படுவதில்லை என்று சொன்னவர் ஈரோடு தமிழன்பன். ஆப்ஷன் ஏவில் இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசினுடைய விருது பெற்ற ஒரு நூல் கேட்டிருக்காங்க. தேன்மழைன்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து தேன்மழை என்பது சுரதாவினுடைய நூல். அப்போ இவர் எழுதின நூலே கிடையாது. அப்போ இது தவறு. சரிங்க. அப்போ அந்த ஈரோடு தமிழன்பன் தமிழக அரசினுடைய பரிசு பெற்ற நூல் எதுன்னு சொன்னா தமிழன்பன் கவிதைகள். ஈரோடு தமிழன்பனுடைய கவிதைகள், இந்த நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசினுடைய விருது பெற்றது. இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும். இனிமை, இனிமைனா இன்பம். நீர்மையும் தமிழ் எனலாகும். நீர்மைனா ஒரு பிளெக்சிபிளான ஒரு விஷயம். தமிழை மிக அழகாக நம்ம கையாள முடியும், அழகாக கையாளவும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என கூறும் நூல் வந்து எதுனா சூடாமணி நிகண்டுன்னு சொல்றாங்க. கிடையாது, அப்படி சொல்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா பிங்கள நிகண்டு. சூடாமணி நிகண்டு கிடையாது, பிங்கள நிகண்டு. அப்போ கொடுக்கப்பட்ட இரண்டுமே தவறான கூற்றுக்கள். ஆனா அங்க சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 தவறு, 2 தவறு. அப்போ 1 மற்றும் 2 தவறு. பாருங்க, ரெண்டுமே தவறு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஐம்பெருங்காப்பியத்தினுடைய அந்த நூல்களை மிக அழகாக கவிதையாக படைத்திருக்கிறார். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பாரதிதாசனும் கிடையாது, திருவிகாவும் கிடையாது, கவிமணியும் கிடையாது, சுத்தானந்த பாரதியார். இவர் தாங்க இந்த பாடல் வரியை எழுதணும். சுத்தானந்த பாரதியார், காதொளிரும் குண்டலமும். சரிங்களா? ஆப்ஷன் டி, சுத்தானந்த பாரதியார். சரிங்களா? அடுத்தது பாருங்க, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஆதி காலத்துல பயன்படுத்தின அந்த அளவை பெயர்களை சொல்றாங்க. நம்ம தமிழ் அளவை பெயர்கள் 1/320 என்ற பின்ன எண்ணிற்கான தமிழ் சொல் முந்திரி. சரி. 1/160 என்ற பின்ன எண்ணிற்கான தமிழ் சொல் அரைக்காணி. இதுவும் சரிதான். இப்போ இது ரெண்டுமே சரிதான். 1/320, அதாவது 320ல ஒரு பங்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா முந்திரின்னு சொல்லுவோம். அதே சமயத்துல 1/160 அப்படின்னு சொன்னா அதை வந்து அரைக்காணின்னு சொல்லுவோம். இப்போ காணி அப்படின்றத என்ன சொல்றோம்னா 1/80ன்னு சொல்லுவோம் காணின்னா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மா அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்களேன், 1/20 சொல்றாங்க. ஒரு மானா என்னன்னு சொல்றோம், 1/20 வந்து ஒரு மான்னு சொல்றோம். இப்போ 20ல ஒரு பங்கு, 80ல ஒரு பங்கு. இது போன்ற தமிழ் அளவை பெயர்கள், அளவை பெயர்கள்னா அது ஒரு அளவு, அளக்கக்கூடிய அளவை பெயர்கள். இந்த பெயர்கள்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு. இந்த பின்ன எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்ப தமிழுக்கென்று ஒரு தனித்துவம் இருந்திருக்கு. இந்த பெயர்களை நம்ம வந்து இப்போ அந்த எண்ணு பெயர்களையும் அந்த எண்ணிக்கையும் நம்ம இப்போ பயன்படுத்துறது கிடையாது இந்த சொற்களை. சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே சரிதான். அப்போ 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் பி ல இருக்கு. ரெண்டுமே சரிதான். ரைட். அடுத்தது பாருங்க, விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல். இது அழகா ஒரு கவிஞருடைய படைப்பு. அது எந்த கவிஞர் சொன்னா ஈரோடு தமிழன்பன். சரிங்களா? தமிழோவியம் என்ற ஒரு பாட்டுல இதை எழுதியிருப்பார். சரிங்களா? அந்த பாடல் வரி எப்படி தொடங்குனா, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழ்,
அந்த பாடல் வரிகள் மிக அழகாக இருக்கும். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எக்காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். மிக அழகாக சொல்லியிருப்பார் இந்த ஈரோடு தமிழன்பன். இவரை பத்தி தான் நம்ம பார்த்தோம். 2004 சாகித்ய அகாதமியுடைய விருது பெற்ற வணக்கம் வள்ளுவ என்ற நூலினுடைய ஆசிரியர். ஹைக்கு, லிமரைக்கு, சென்ட்ரியோ போன்ற கவிதை வழிகளில் கவிதைகளை படைத்தவர் ஈரோடு தமிழன்பன். அப்போ ஈரோடு தமிழன்பன் என்பது இங்க சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க. விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் பள்ளத்தாக்கில் பொழிகின்ற புனலருவி பொழிலில். விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் பள்ளத்தாக்கில் பொழிகின்ற புனலருவி. இங்க புனல்லாம் நீர். அப்ப நீர் பாய்ந்து வர்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப நீர் பாய்ந்து வருதுன்னு சொன்னா ஆறு. அப்ப இயற்கை கொஞ்சம் ஒரு ஆறை பற்றி ஒரு அழகான பாடல் வரிகளை கொண்டு ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு. அந்த கவிஞர் யாருன்னு சொன்னீங்கன்னா தங்கப்பா. தங்கப்பா என்கின்ற ஒரு கவிஞர் எழுதிய கவிதை தான். ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் என்று அந்த நதி ஆறினுடைய ஒரு செயல்பாட்டை அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய ஏழை சொல்லியிருக்கிறாரு தங்கப்பா. ஆப்ஷன் பில இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க. 14. சரிங்களா? ரைட். பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வரும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். சரிங்களா? இப்ப நல்லா நாம வச்சுங்க. பகுபத உறுப்புகள் வந்து மொத்தம் 6. பகுதி, அதுக்கு அடுத்தது சந்தின்னு வச்சுங்க. பகுதிக்கு அடுத்தது சந்தி, அதுக்கப்புறம் இடைநிலை, அதுக்கப்புறம் சாரியை, அதுக்கப்புறம் விகுதி. இது நடுவுல ஏதாவது எழுத்து மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா விகாரம்னு ஒண்ணு வரும். சரிங்க, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வரும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது ஒன்றே ஒன்றுதான். எதுன்னு சொன்னா சாரியை. சாரியைன்னு சொல்லுவோம், சார்ந்து வருவது. அப்போ இங்க ரெண்டுத்துக்கும் இடையில வருவது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வருவது வந்து எதுன்னு சொன்னீங்கன்னா சாரியை. சாரியை என்பது இங்க சரியான பதில். அப்ப பகுபத உறுப்புகள் 6 பத்தி நம்ம தெரிஞ்சு வைத்துக் கொள்வது அவசியம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ சாரியை என்பது இங்க சரி. அடுத்தது பாருங்க. ஒரு பொறுத்துக்கு கொடுத்திருக்காங்க. இடைநிலையை வந்து கொடுத்திருக்காங்க. இடைநிலை. இந்த இடைநிலையினுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பகுபத உறுப்புகள் 6ன்னு சொன்னேன். இந்த 6ல பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வருவதுதான் இடைநிலைன்னு சொல்லுவோம். இதனுடைய முக்கிய பணி என்றால் காலத்தை காட்டுவது. காலத்தை காட்டுவதுதான் இடைநிலைன்னு சொல்லுவோம். இப்போ என்னென்ன எழுத்துக்கள் எந்தெந்த இடைநிலையாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் நம்ம. இப்ப தெரிஞ்சதுல இருந்து போயிடலாம். இப்ப இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்லும் போது இட்டு, இட்டு, இரு, இன்னு நீங்க படித்தான், சென்றான், உண்ணான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் இல்லாம இறந்த கால சொற்களை உங்களால சொல்ல முடியாது. அப்ப அந்த இட்டு, இட்டு, இரு, இன்னு என்பது இறந்த கால இடைநிலைகள். அப்ப டிக்கு 1, இது 2 இடத்துல இருக்கு. அடுத்தது பாருங்க. நிகழ்கால இடைநிலைனா நேராவே இருக்கு. கின்று, கின்று, ஆனின்று, கிரு, கின்று, ஆனின்று. வருகிறான், வருகின்றான், வந்து கொண்டிருக்கின்றான், இப்படி சொல்றோம் இல்லையா? இதுதான் நிகழ்வு. எதிர்கால இடைநிலையும் நேராவே இருக்கு. இப்ப இவ்வுக்கு படிப்பான், எழுதுவான், கொடுப்பான். இது பெயர் இடைநிலைகள்னு வரும்போது இந்த இஞ்சி, இந்து, இவ்வு, இச்சி பெயர்களை குறிக்கும். இப்ப அறிஞன் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்களா, அறிஞன். அதை கூட விடுங்க. பஞ்சு, அப்புறம் பந்து, இதெல்லாம் வந்து பெயர் இடைநிலைகள்னு சொல்லும். சரிங்களா? ரைட். அப்போ 1க்கு 4. சரிங்களா? இது எல்லாமே சரியா பொருந்திருக்கும். ஆப்ஷன் ஏ. பெயர் இடைநிலை இஞ்சி, இந்து, இவ்வு, இச்சு. எதிர்கால இடைநிலை இப்ப இவ்வுக்கு. நிகழ்கால இடைநிலை கிரு, கின்று, ஆன் என்று. இறந்த கால இடைநிலை இட்டு, இட்டு, இரு, இன்னு. சரிங்களா? ஆப்ஷன் ஏவுல சரியான விடை இருக்கிறது. சரிங்க. அப்புறம் குள்ள குளிர கூற்றுகளை கவனிக்க சொல்லிக்கிறாங்க. குள்ள குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆண்டாள். சரிங்க. இந்த உடம்பு குளிர நீராட வேண்டும். நீராடுறதுதான் குளித்தல். சரிங்களா? ரைட். தெய்வ சிலைகளை குளிர்க்க வைத்தல், அதாவது குளிக்க வைத்தல், குளிர்க்க வைத்தல். அபிஷேகம் பண்றாங்க இல்லையா, நம்ம அதை தான் சொல்லுவோம். பால்ல, மஞ்சள்ல, சந்தனத்துல இப்படி சொல்லுவோம். அப்ப அதை வந்து அந்த காலத்துல என்ன சொல்றாங்கன்னா திருமஞ்சனம் ஆடல். தெய்வ சிலைகளை குளிக்க வைத்தல் அல்லது குளிர்க்க வைத்தல். குளித்தலே குளிர்க்க, நம்ம உடலை வெப்பத்தை குறைப்பதற்கு திருமஞ்சள் ஆடல். இதுவும் சரிங்க, ரெண்டுமே சரிங்க. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்கிறார் வள்ளுவர். கிடையாது. இது வந்து புறநானூறு பாடல் வரி. இத சொன்னவர் யாருன்னு சொன்னா குடப்புலவியனார். அழகா சொல்லியிருப்பார். குடப்புலவியனார் என்ற புலவர் சொல்றாரு, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. நிலத்துல நீர் தான் உணவுக்கு அடிப்படை. சரிங்களா? அதை தான் சொல்றாரு.
ஜூன் 5 என்று உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது. அப்போ ஜூன் 5 வந்து உலக சுற்றுச்சூழல் நாள். இது சரி, இது மூணுமே சரி. இப்போ 3 மட்டும் தப்பா இருக்கு. அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான ஒன்றினை தேர்வு செய்யன்னு கேட்கறாங்க. அப்போ 3 மட்டும் தான் தவறானது. சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க. காடெல்லாம் கழைக்கரும்பு, காவெல்லாம் குழைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவலை, வயலெல்லாம் நெருங்குவலை என்ற பாடலை பாடியவர் யார்? மிக அழகான ஒரு பாடல். திருநாட்டினுடைய சிறப்பு, சோழவள நாட்டில் நீர் பெருக்கத்தினுடைய அந்த அழகான எழில் காட்சிகளை மிக அருமையாக தன்னுடைய பெரிய புராண பாடலில் அழகாக சொல்லியிருப்பார். யாருன்னு சொன்னீங்கன்னா சேக்கிழார். அழகா சொல்லுவார். காடெல்லாம் கழைக்கரும்பு, காவெல்லாம் குழைக்கரும்பு. காடெல்லாம் கழைக்கரும்புனா கரும்பு, கழைனா இது சொல்லுவோம், நம்ம என்னன்னு சொல்லுவோம், கழைனா கரும்புன்னு சொல்லுவோம், மூங்கிலும் பொருள் வரும். அடுத்தது காவெல்லாம் குழைக்கரும்பு, காடுனாங்க சோலைகள் அப்படின்னு சொல்லலாம். மாடெல்லாம் கருங்குவலை, பக்கத்துலலாம் கருங்குவலை, வயலெல்லாம் நெருங்குவலை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் நீரென்ன, நாடெல்லாம் நீர்நாடு, தனை ஒவ்வா நலமெல்லாம். அழகா சொல்லியிருப்பாரு. அந்த நாட்டினுடைய நீர் வளத்தை மிக அற்புதமாக சொல்லியிருப்பாரு பெரிய புராணத்தினுடைய ஆசிரியரான சேக்கிழார். சரிங்களா? காடெல்லாம் கழைக்கரும்பு, காவெல்லாம் குழைக்கரும்பு என்று பாடியவர் சேக்கிழார். அது எந்த நூல்னு சொன்னா பெரிய புராணம். காவிரி நீரினுடைய அழகான அந்த தன்மையை சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ரைட். ஆப்ஷன் டி சேக்கிழார். அடுத்தது கூற்றுகளை கேட்டிருக்காங்க. கீழே வந்து பாத்துருங்க. சரியான கூற்று, நேர்மறை சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப படிப்போம். சுந்தரரின் திருத்தொண்டர் திருவந்தாதி மற்றும் நம்பியாண்டாரின் திருத்தொண்டர் தொகை ஆகிய நூல்களை அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் பெரிய புராணம் எழுதப்பட்டது. சேக்கிழார் தாங்க பெரிய புராணம் எழுதினாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இங்கதாங்க பிரச்சனை. சரிங்களா? திருத்தொண்ட தொகையினுடைய ஆசிரியர் சுந்தரர். நம்பியாண்டார் நம்பியினுடைய ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பி எழுதிய நூலு திருத்தொண்டர் திருவந்தாதி. சுந்தரர் வந்து 63 நாயன்மார்களை பற்றி திருத்தொண்ட தொகையை எழுதுறாரு. அதை பின்பற்றி நம்பியாண்டார் நம்பி என்ன பண்றாருன்னா திருத்தொண்டர் திருவந்தாதி எழுதுறாரு. அதே 63 நாயன்மார்களையும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வச்சு இது 2 நூல்களையும் அடிப்படையாக வைத்து ஒரு நூலை எழுதுறாரு. பெரிய புராணம் என்ற நூலை எழுதுறாரு சேக்கிழாரு. இந்த நூல் தான் இந்த 2 நூல்களை விட மிக அழகாக, மிக சிறப்பாக, விரிவாக எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நூல், மிகச்சிறந்த ஒரு நூல், நயமிக்க ஒரு நூல். அதுதான் பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்துக்கு அவர் என்ன சொல்றாருன்னா திருத்தொண்டர் புராணம்னு பெயர் வைக்கிறார். திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணத்தினுடைய இன்னொரு பெயர் என்னன்னா திருத்தொண்டர் புராணம். அப்ப இந்த 2 நூல்களையும் வழியாகத்தான் முதலாக வச்சுதான் இதை வந்து என்ன பண்றாருன்னா எழுத ஆரம்பிக்கிறாரு. ஆனா விரிவும் சிறப்பும் கொண்டதாக பெரிய புராணம் கருதப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது பாருங்க. சைவ திருமுறைகளில் ஒன்றாக கருதப்படுவது பெரிய புராணம், 12ஆம் திருமுறை. அடுத்தது பாருங்க. ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியராக 63 சிறப்பு நாயன்மார்களுடைய சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டது திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம்ன்றது பெரிய புராணம். அப்ப 2 சரியா இருக்குங்க, 1 மட்டும் தப்புங்க. சரிங்களா? அப்ப 1 தவறு 2 சரி. சரிங்களா? இப்ப எங்க என்ன சொல்றாங்கன்னா சரிதானே கேட்டிருக்காங்க. அப்ப 2 மட்டும் சரி. அப்ப இங்க 2 மட்டுமும் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷனை தெளிவா நம்ம பார்க்கணும். 2 மட்டும் சரி. சரிங்களா? ரைட். பொறுத்துக்க இலக்கண குறிப்பை வச்சு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அடுபோர், குற்றமிலா, மூதூர், கொடுத்தோர். நம்ம தெரிஞ்சதுல இருந்து தெரியாததுக்கு போயிடலாம். சரிங்களா? பாருங்க. கொடுத்தோர் ஒரு வேலையை, ஒரு வினையை செய்தவர், வினையாளனையும் பெயர். கொடுத்தோர் கொடுத்தவர், இப்ப வினையாளனின் பெயர். 4. மூதூர் அப்படின்னா பெருசா சிறியதா. மூதூர்ன்றது அந்த காலத்தினுடைய ஒரு ஊரை குறிக்கும், சிறிய ஊர்களை குறிக்கும், அதாவது பெரிய ஊர்களை குறிக்கும் மூதூர். சரிங்களா? அடுத்தது பண்பு தொகையர். ஏன்னா அதனுடைய பண்பை குறிக்குது மூதூர் அப்படின்னு சொல்லிட்டு. குற்றமில்லா, குற்றமில்லாதன்னு வரணும். அப்ப அதாவது இறுதி எழுத்து இல்லை, கெட்டு போச்சு. அப்ப கெட்ட எது மாதிரி பெயர் வச்சு 2. அப்போ 3க்கு 1, குற்றமில்லாவுக்கு 2க்கு நேராவே இருக்கு. அடுபோர் என்பது வினைத்தொகை. அடுபோர். சரிங்களா? வினைத்தொகை. அப்ப பாருங்க ஆப்ஷன் ஏ 3, 2, 1, 4. அடுபோர் வினைத்தொகை, குற்றமில்லா இருக்கட்ட எதிர்மறை பெயரச்சும், மூதூர் பண்பு தொகை, கொடுத்தோர் வினையாளனின் பெயர். அடுபோர் இது 2 சொற்களுக்கும் இடையில போர் பெயர் சொல்ல, அடு என்பது வினை சொல்ல, அதாவது ஒரு 2 சொற்களுக்கும் இடையில ஒற்று வரல, 3 காலத்தையும் குறித்து வரும். சரிங்களா? அதுதான் வினைத்தொகை. இந்த வினைத்தொகை இன்னொரு பேர் என்ன சொல்றா, காலம் கறந்த பெயரச்சம்னு சொல்லுவோம். காலம் கறந்த பெயரச்சம். சரிங்களா? இதான் ஞாபகம் வச்சு. ரைட். அடுத்தது பாருங்க. சரியான கூற்றினை தெரிவு செய்க.
சங்க இலக்கியத்தில் ஏறுதழுதலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுன்னு கேட்கிறாங்க. கலித்தொகைன்னு இவங்களே கொடுத்துருக்காங்க. இது சரிதாங்க. கலித்தொகையில மிக அற்புதமாக ஏறுதழுதலை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு அப்படின்னு அந்த ஏறுதழுதலுடைய நிகழ்வுகளை கண்முன்னே படம் பிடித்து காட்டுகின்ற அளவுக்கு தன்னுடைய பாடல் வரிகளால் அந்த ஏறுதழுதலுக்கு சிறப்பு செய்த ஒரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா கலித்தொகை சொல்லலாம். அடுத்தது எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு என்ற இலக்கியம் பதிவு செய்துள்ளது. இதுவும் சரிதாங்க. கண்ணுடையம்மன் பல்லு வந்து ஏறு தழுவுதலை, அதாவது ஏறுகோல்னு கூட சொல்லுவாங்க. ஏறுகோல் இதுக்கு பல பெயர்கள் இருக்குங்க. ஏறுகோல், எருதுகட்டி, அப்புறம் மாடு விடுதல், மாடு அணைதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, மாடு பிடித்தல், சரிங்களா, சல்லிக்கட்டு, இப்ப பல பெயர்கள் இருக்கு. அது போல இந்த கண்ணுடையம்மன் பல்லு என்ன சொன்னா எருதுகட்டின்னு சொல்லுது. அப்போ ஒன்னும் சரி ரெண்டுமே சரிங்க. அப்போ 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் ஏ சரியான பதில். சரிங்களா, கரெக்டுங்களா? கலித்தொகை இது வந்து கண்ணுடையம்மன் பல்லு வந்து எருதுகட்டின்னு சொல்லுது. அடுத்தது பாருங்க, மெய்த்திரம் வழக்கு நன்பொருள் வீடென்னும் இத்திரம் தத்தம் இயல்பின்றி காட்டும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யாருன்னு சொன்னா சீத்தலை சாத்தனார். ஏன் நான் சொல்றேன்னு சொன்னீங்கன்னா, இந்த பாடல் வரிகள் மணிமேகலை என்னும் காப்பியத்தை சார்ந்தது. சரிங்களா, மணிமேகலையில 28 நாட்கள் நடைபெறும் இந்திர விழா பற்றி கூறப்பட்டுள்ளது. இந்திர விழா 28 நாட்கள் நடைபெறும். அந்த இந்திர விழாவுக்கு சமய கணக்கர், சோதிடங்களை சொல்லக்கூடிய அமைய கணக்கர், அதாவது ஆன்மீகவாதிகளை சமயவாதிகள்னு சொல்லுவாங்க, சோதிடம் இதெல்லாம் சொல்றவங்களுக்கு அமைய கணக்கர்னு சொல்லுவாங்க. அது போன்ற சமயவாதிகளும் அமைய கணக்கரும் தேவர்களும் பல்நாட்டு மக்களும் வந்து அழகாக ஒரு சிறப்பித்த ஒரு விழா எதுன்னு சொன்னா இந்த மணிமேகலையில இந்திர விழான்னு சொல்றாங்க. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின், அங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து பழைய மணலை மாதிரி புது மணலை பரப்புவாங்க. அதே சமயத்துல பட்டி மண்டபங்கள் அங்க தெருதோறும் வீடுதோறும் நடந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அரிய கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல் தான் மணிமேகலை. அந்த மணிமேகலையினுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் சொன்ன விஷயம் தாங்க இது. சரிங்களா, அந்த பாடல் வரிகளை ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார். இப்ப கூற்று பாருங்க, இதுவும் ஏறுதழுவுதலை பற்றி ஒரு செய்திகளை சொல்லக்கூடியது. கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமிழ்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற அந்த ஓவியம், பண்டைய ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகில் கரிக்கையூரில் காணப்படுகிறது. சரிங்க, கரிக்கையூர்ல, கோத்தகிரிக்கு அருகில் கரிக்கையூர்ல இருக்கு. அடுத்து திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது, ஒரு காளையை ஒருத்தர் அடக்குறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்லூத்தி மேட்டிப்பட்டி இருக்கு. இது ரெண்டுமே சரிதான். அப்போ 1 மற்றும் 2 சரி. கரெக்டுங்களா? இதுல இன்னொரு தகவல் கூட தெரிஞ்சுங்க. திமிழுடன் கூடிய காளை ஓவியம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் சித்திரக்கல் புடவில்னு ஒரு இடங்க. சித்திரக்கல் புடவில் என்ற இடத்துல இருக்கு. திமிழுடன் கூடிய ஒரு காளை ஓவியம் வரைஞ்சி வச்சிருக்காங்க சித்திரக்கல் புடவில் என்ற பிளேஸ்ல. இது ரெண்டும் ஏறு தழுவுதலையும் நம்ம அந்த ஏறு தழுவுதல் பற்றிய நிகழ்வுகளை சொல்லக்கூடிய ஒரு ஆவணமாகத்தான் நம்ம பார்க்கணும் இது. சரிங்களா, அப்போ ரெண்டுமே சரி. 1 மற்றும் 2 சரியான கூற்றுகள். சரிங்களா, அடுத்தது பாருங்க, பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. சொல் பொருளுங்க, சொல் பொருளை வச்சு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்கலாம். இப்போ குந்து அப்படின்னு சொல்றாங்க. குந்து அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ஆக்சுவலா வந்து நம்ம கொச்சை சொல்லணும் சொன்னோம், ஆனா தமிழ் மொழியில இருந்திருக்கு. குந்து அப்படி என்பது உட்கார். அப்போ 1க்கு 3 தான் இருக்கு. ஆப்ஷனா பி தான் சரியா இருக்கும். பார்க்கலாம். கந்தம் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. கந்தம் அப்படின்னா மனம். இங்க பாருங்க, கந்தம் மனம். அப்போ பிக்கு 1 சரி. மிசைனா மேலே, உங்களுக்கு தெரியும் மிசை மேலே. இங்க பாருங்க மோனை. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மோனையும் இயைப்பும் நம்மளுக்கு சொல் பொருளை ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கும். இப்ப மிசை மேலே நான் வச்சுக்கலாம், ஈஸியா நான் வச்சுக்கலாம். விசனம் அப்படின்னு சொன்னா கவலை 2. அப்ப சரியான தெரிவுகள் எதுன்னு சொன்னீங்கன்னா ஆப்ஷன் பி. குந்து உட்கார், கந்தம் மனம், மிசை மேல், விசனம் அப்படின்னா வருத்தம், அதாவது பாத்தீங்கன்னா கவலை. சரிங்களா, குந்து உட்கார், கந்தம் மனம், மிசை மேல், விசனம் கவலை. சரிங்களா, அடுத்தது பாருங்க. எந்த நாடுகளினுடைய பணத்தாளுல தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்கறாங்க. எந்த மொழி, அதாவது எந்த நாட்டினுடைய பணத்தாள்? அப்போ மொரிஷியஸ் கொடுத்திருக்காங்க, கரெக்ட் தான். மடகாஸ்கர் இல்ல.
இலங்கையும் சரிதான். இந்த 2 நாடுகள்லயும் இருக்கு. அப்ப அதுக்கு ஆப்ஷன் டில என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மற்றும் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதை தான் நம்ம சரியா எடுத்துக்கணும். ஏன்னா ரெண்டுமே வரும். மொரிசியஸ் மற்றும் இலங்கை இந்த நாடுகளினுடைய பணத்தாள்ல தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. ஆப்ஷன் டி என்பது இங்க சரியான விடை. அடுத்தது பாருங்க, தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலினுடைய ஆசிரியர். இதை வந்து நம்ம படிச்சாதாங்க எழுத முடியும். சரிங்களா? அப்போ இந்த நூல்கள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கணும். உங்க புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த அறிவை விரிவு செய்யணும் ஒரு பகுதி இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ்க்காக நூல் கொடுத்துருப்பாங்க. ஒரு நூல் எந்த ஆசிரியர் எழுதியிருப்பாங்க, அதாவது அந்த இயல் தொடர்புடைய நூல்களை கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க படிச்சு கொள்வது அவசியம். ஏன்னா போட்டித் தேர்வுல இந்த வினாக்கள் எடுக்கப்படும் போது எல்லாமே திருப்பி ரிப்பீட்டடா எடுக்கிறத விட இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த பகுதியிலிருந்து எடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரிங்களா? அப்ப அந்த பகுதியில் வந்த ஒரு வினாதம், தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டா மு வரதராசனார். சரிங்களா? மூவ அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா கரித்துண்டு, அகல் விளக்கு, கல்லோ காவியமோ போன்ற பல நூல்களை எழுதியவர். மூவ மிகச்சிறந்த உரைநடை ஆசிரியர், அரும்பணி ஆற்றியவர் தமிழுக்காக. மு வரதராசனார் என்பது சரியான தெரிவு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இலக்கண குறிப்பை கேட்கிறாங்க. செவிகள் உணவானன்னு இருக்கு. இதை வந்து எப்படி வரணும்னு சொன்னா செவிக்கு உணவான அப்படின்னு சொல்லலாம். இப்ப கூ என்பது என்ன? வேற்றுமை உறுப்புகள்லாம் நான் ஏற்கனவே இந்த காணொலியெல்லாம் தொடர்ந்து நாங்க அந்த சோ டெஸ்டினுடைய காணொலிகளை தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் ஒவ்வொரு வினாத்தாள்லயும் அந்த வேற்றுமைகளை பத்தி சொல்லியிருப்பேன். அதன்படி பாத்தீங்கன்னா கூ என்பது இங்க 4ஆம் வேற்றுமை. சரிங்களா? ஐ ஆல் கூ, ஐ 2, ஆல் 3, கூ 4. அப்ப 4ஆம் வேற்றுமை உருவு வரும். செவிக்கு உணவாக. சரியா? அப்போ 4ஆம் வேற்றுமை தொகை இங்க சரி. சரிங்களா? அடுத்தது பாருங்க, உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இதை நம்ம எடுத்தோன்னே இந்த ஆக்டிவ் வைஸ் பாசிவ் வைஸ் சொல்றோம்ல, அது போலதான். உரை கவிதாவால் படிக்கப்பட்டுள்ளது. கவிதாவால். சரிங்களா? அப்போ இது செயபாட்டு தொடர், செயபாட்டு வினைத்தொடர். சரிங்க. செய்வினைனா கவிதா வந்து கவிதாவே சொல்லல, நான் படித்தேன் அப்படின்னு சொல்லல. அப்ப அது செய்வினை வரும். தன்வினையும் அவங்களே செய்யறது. இங்க பிறவினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் தான் டிஃபரெண்ட். இப்ப செயற்பாட்டு வினை ஏன் சொல்றேன்னா, செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயற்பாட்டு வினை. செய்பவரை முதன்மைப்படுத்துவது செய்வினை. செயற்பாட்டு பொருளை, அதாவது செயற்படு பொருளை முதன்மைப்படுத்துவது இங்க செயற்பாட்டு வினைத்தொடர்னு சொல்லுவோம், செயற்பாட்டு வினைன்னு சொல்லுவோம். அதனாலதான் இது சொல்றோம். இங்க கவிதாவால் என்பது அங்க முதன்மைப்படுத்தப்படுகிறது இந்த செயற்பாடு பொருளாக. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி செயற்பாட்டு வினைத்தொடர் என்பது இங்க சரியான பதில். அடுத்து பாருங்க, கூற்று கேட்டிருக்காங்க. மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் என்ற நூலினுடைய ஆசிரியர் மணவை முஸ்தபா. சரி, இவர் தான் எழுதியிருக்காரு. இதுவும் அறிவை விரிவு செய்யல தான் வரும். தமிழ்நடை கையேடு, தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என்ற நூலினுடைய ஆசிரியர் என் சொக்கன் கொடுத்திருக்காங்க. சரி, ரெண்டுமே கரெக்டானதான் இருக்கு, சரியாதான் இருக்கு. அறிவை விரிவு செய்ய பகுதியில் நூலாசிரியர்கள் இருக்கும், பாத்துங்க. அப்போ 1 மற்றும் 2 சரி, 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் பில இருக்கு. சரிங்களா? ஆப்ஷன் பில இருக்கு, சரியாக பாத்துங்க. சரிங்களா? அறிவை விரிவு செய்ய கொஞ்சம் கவனமா படிங்க. பக்தி சுவை இன்னைக்கு சொட்ட சொட்ட பாடிய கவிவளவை என்று சேக்கிழாரை பாராட்டியவர். அந்த பெரிய புராணம் இருக்கு இல்லையா, அந்த பெரிய புராணத்தை பாராட்டியிருக்கிறார். யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா? அதுதான் சொல்லணும், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவருடைய மாணவர் தான் யாருன்னு சொன்னீங்கன்னா உவேசா, தஞ்சாவூர்காரரு. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனுடைய மாணவர் தான் உவேசா, பதிப்பு பணியை மேற்கொண்டவர். தெரியும் உங்களுக்கு, தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர். இந்த மீனாட்சி சுந்தரனார் தான் அவர் சொல்கிறார், பக்தி சுவை சொட்ட சொட்ட பாடிய கவிவளவை 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மிக அழகாக பாடியிருப்பார். யாருன்னா சேக்கிழார். இதே போல திருவிக்காவும் சொல்லியிருப்பாரு, உடல் உயிர் அதுக்கப்புறம் உலகம் அன்பு இதையெல்லாம் ஒருங்கே காட்டக்கூடிய ஒரு காவியம் எதுன்னு சொன்னா அது பெரிய புராணம் தான். திருவிக்கா வந்து சேக்கிழார பாடி, அதாவது பாராட்டி இருப்பாரு, பெரிய புராணத்தையும் பாராட்டி இருப்பாரு. சரிங்களா? அப்போ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் என்பது இங்க சரியான விடை. சரி, வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு இவ்வையும் பார்படுத்தான். அதாவது அந்த விவசாயத்தை வேளாண்மையை பத்தி சொல்லக்கூடிய இந்த நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா சிறுபஞ்ச மூலம். சரிங்களா? இது வந்து புத்தகத்தினுடைய அந்த கற்றவை கற்ற பெண், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முன்தோன்றிய, அதாவது எப்படி சொல்லுவோம்னா அந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பை சொல்லும் போது அது ஒரு பாடத்தினுடைய இறுதியிலையும் வரக்கூடிய ஒரு பகுதி இது, சிறுபஞ்ச மூலம். இந்த பாடல் வரியினுடைய
நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா சிறுபஞ்ச மூலம். உங்களுக்கே தெரியும் சிறுபஞ்ச மூலத்தினுடைய ஆசிரியர் காரியாசம். 5 சிறிய வேர்களால் ஆன ஒரு மருந்து பொருள். கண்டங்கத்திரி, சிறுவழுதனை, பெருதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 5 வேர்களால் ஆனது. அதே மாதிரி இந்த பாடலில் வரக்கூடிய கருத்துக்கள் நம்மளுடைய அறியாமை என்னும் நோயை போக்கும் அப்படி என்பது சொல்லுவாங்க. அப்ப சிறுபஞ்ச மூலம் 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. சரிங்களா? இதெல்லாம் நினைவு ஊந்துக்கணும். வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வை பார்படுத்தான் என்று சொல்லக்கூடிய நூல் சிறுபஞ்ச மூலம். ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவலக்காக வகையினானே. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பழையன கழிதலும் புதியன புகுதலும். இந்த போகி பண்டிகை சொல்லுவோம் இல்லையா, பழையசெல்லாம் தூக்கி போட்டு புதுசா அது பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அது போன்ற ஒரு கருத்து தான் நம்ம சொல்றோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவலக்காக வகையினானே, வழுவல கால வகையினானே என்று சொன்னவர் நன்னூல் பவனந்தி முனிவர் சொல்லியிருப்பார். சரிங்களா? இந்த பாடல் வரிகள் எங்க வருதுன்னா நன்னூலில் வருகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. என்ன கூற்றுன்னு பார்ப்போம். சரியான கூற்று அமையா என்பதற்கான இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இதையும் அந்த காணொலிகளை தொடர்ந்து பார்க்கறவங்களுக்கு தெரியும். அமையான்னா என்ன வரணும்? அமையாதன்னு வரணும். அமையாதன்னாவே எதிர்மறை, அமையும் தான் நேர்மறை. இப்ப இது எதிர்மறை ஆயிடுச்சு. இது இறுதி எழுத்த நம்ம இங்கிலீஷ், அதாவது இலக்கணத்துல நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஈருன்னு சொல்லுவோம். அப்போ இங்க தா இருக்கா? இங்க இல்ல. அதனால கெட்டு போச்சு, கெடுதல்னு சொல்லுவோம். ஒரு சொல் ஒரு எழுத்து நீங்கிடுச்சுன்னா அதை கெடுதல்னு சொல்லுவோம் தமிழ்ல. அப்போ ஈறு கெட்ட இல்ல, நேர்மறை எதிர்மறை எதிர்மறை. இப்ப அமையாத பிரிச்சு பாருங்க. தாவை பிரிங்க. இத்து குட்டல ஆவல முடியும். அப்ப ஆவல முடிஞ்சா பெயரச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அமையா, செல்லா, ஓடா, கொடுக்கா, தேரா அப்படின்னு. சரிங்களா? நீரும் நிலமும் என்பதற்கான இலக்கண குறிப்பு எண்ணுமை. கரெக்டுங்க. இந்த என்ற இடைச்சொல்லானது வெளிப்படையாக வருகிறது. அப்ப வெளிப்படையாக 1, 2 என்ற மாதிரி வந்துச்சுன்னா அது எண்ணுமை. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இப்ப நீர் நிலம்னு வந்துச்சுன்னா அதாவது என்ற இடைச்சொல் வந்து மறைந்து வருகிறது. அது வந்து உண்மை தொகையாயிடும். சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே சரிங்க. 1 மற்றும் 2 சரி. சரிங்களா? 1 மற்றும் 2 சரி. அடுத்தது. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் பறந்து வந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லை விரிந்த சமவெளி எங்கும். அதாவது இயற்கை வர்ணனை பாடல். இந்த பாடல் வரிகளை எழுதியவர் யாருன்னு கேட்கறாங்க. எல்லாமே நம்மளுக்கு அறிமுகமானவங்க தான். பாரதிதாசனா, நாமக்கல் கவிஞரா, கவிமணியா, பாரதியாரான்னு கேட்கறாங்க. இந்த பாடல் வரிகளை எழுதியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா கவிமணி. மிக அழகாக சொல்லியிருப்பார். கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன். சரிங்களா? இந்த நதி, ஆறு, இதை வந்து அழகாக சொல்லியிருப்பார். ஆப்ஷன் சி கவிமணி என்பது இங்க சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க. என் பேராயம் குழுவில் மாறுபட்ட ஒன்றை தேர்க. சரிங்க. என் பேராயம்னா 8 பிரிவுகள் கொண்ட ஒரு தொகுப்பு. என் பேராயம் ஆக்சுவலா மணிமேகலையில சொல்லக்கூடியது. மணிமேகலையில 8 பேர் கொண்ட குழு. அதாவது அந்த பிரிவுகள் 8 பிரிவுகள் எதுன்னு சொன்னா யானை வீரர், அப்புறம் கனக சுற்றம், கரும விதிகள், சாரணர் இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இங்க என்பேராயம் குழுவில் மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்குன்னு கேட்டாங்கன்னா என்பேராயம் குழுவில் இல்லாத ஒன்று எதுன்னு கேட்கறாங்க? சாரணர். ஏன்னு சொன்னீங்கன்னா இப்ப இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அமைச்சர், படைத்தலைவர், சடங்கு செய்வோர், சரிங்களா, சாரணர், தூதர், இந்த 5 பேர் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஐம்பெருங்குழுன்னு சொல்லுவாங்க. இது மணிமேகலை சொல்லுது. இந்திர விழாவில் இந்த ஐம்பெருங்குழு என்பராயம்லாம் கலந்து கொள்வாங்க. இப்ப இந்த ஐம்பெருங்குழு இந்த 5 பேர். சரிங்களா? இதுவே என்பேராயம் அப்படின்னு சொல்லக்கூடியது 8 விஷயங்கள் வரும். எதுன்னு சொன்னீங்கன்னா கரணத்தியலவர், இந்த புத்தகத்தை எடுத்து ரெஃபர் பண்ணுங்க. கரணத்தியலவர், அதுக்கப்புறம் கனக சுற்றம், இங்க இருக்கு பாருங்க கனக சுற்றம், அதுக்கப்புறம் கடை காப்பாளர், சரிங்களா, அப்புறம் கரும விதிகள் அப்படின்னு ஒரு இது இருக்கு. படைத்தலைவர் இங்கேயும் வருவாங்க. படைத்தலைவர், அதுக்கப்புறம் யானை வீரர், இவுளி மறவர், சரிங்களா, இது போன்ற ஒரு 8 அமைப்புகள் இதுல வரும். எதுல சொன்னா என்பேராயத்துல வரும். சரிங்களா? அப்போ இதை வந்து அழகாக ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அப்போ இங்க சாரணர் என்பதுதான் மாறுபட்டு இருக்கிறாங்க. ஐம்பெருங்குழு, என்பேராயம் என்பன அந்த சொற்றொடர்கள் எதை உணர்த்துக்குது? எந்த இலக்கண குறிப்பினே வச்சுங்களா? தொகை சொற்கள்.
5 பெருங்குழுக்கள் இல்லைன்னா அதாவது 8 பேராயங்கள் அப்படின்னு சொல்றது. 8 பேராயங்கள்னு சொல்றதா எண் பேராயம்னு சொல்லிடும். தொகுத்து குறுக்கி சொல்லிடும், மறைத்து வருது. அந்த 8ன்றது மறைந்து வருது, தொகுந்து வருது. அதுதான் தொகை சொற்கள்னு சொல்றோம். அப்போ தொகை சொற்கள் என்பது இங்க சரியான விடை. தமிழர் சால்பு என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. அறிவை விரிவு செய் பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட வினா. இப்ப இதை படிச்சாதான் தெரியும் நம்மளுக்கு. அப்ப தமிழர் சால்பு என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா சு வித்யானந்தன். இவர் தாங்க எழுதினார். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. தமிழர் சால்பு என்ற நூலினுடைய ஆசிரியர் சு வித்யானந்தன். ஆப்ஷன் பி ல இருக்கு. சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே. எவ்வளவு அழகான வரிகள் பாருங்க. சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடன். தந்தையினுடைய கடன் ஒரு தன் மகனையோ தன் மகளையோ சான்றோனாக்கணும், படித்த சான்றோனாக்கணும், அறிவுடையவனாக்கணும். அதே சமயத்துல நன்னடத்தை நல்ல சிறந்த மக்களை உருவாக்குவது வந்து ஒரு வேந்தனுக்கு கடமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா புறநானூறு தான். இந்த பாடல் வரிகளை எழுதியவர் பொன்முடியார், சங்ககால புலவர் பொன்முடியார் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. புறநானூற்று பாடல் வரிகள் 37. சரிங்களா, அடுத்தது பார்ப்போம். பின்வரும் கூற்றுகளில் சரியானது. இங்க கேக்குறாங்க, சரியான கூற்று தான் கேக்குறாங்க. சரிங்களா, பார்க்கலாம். வன் தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். கரெக்ட். சரிங்களா, ரைட். அடுத்த வினா என்ன, அதாவது அடுத்த கூற்று என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தினுடைய பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இது தவறு. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. 1 சரி 2 தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீ குறில் லா, இப்ப லாவை பிரிச்சுனா இல்லு கூட்ட லா, ஆகார சொல். சரிங்களா, சோறுன்னு போடுறேன். நிலா சோறுன்னு வராது, நிலா சோறு வரும். கனா கண்டேன் இக்க வரும், கனா கண்டேன். அப்ப இங்க இக்க வரும், வல்லினம் மிகும். அப்ப தனிக்குறளை அடுத்து வரும் ஆகார எழுத்தினுடைய பக்கத்துல வல்லினம் மிகும். இங்க மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 1 சரி 2 தவறுன்னு கேக்குறாங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியானது எதுனா 1 மட்டும்தான் சரி. சரிங்களா, 2 தவறு. சரிங்களா, போட்டோ காப்பியர் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். போட்டோ காப்பியர்னா நம்ம அந்த ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அதை தாங்க சொல்றாங்க. ஒளிப்படி இயந்திரம், ஒளிப்படி இயந்திரம் போட்டோ காப்பியர். போட்டோனா ஒளி, காப்பியர்னா அந்த நகல் எடுக்கக்கூடியது. அப்போ போட்டோ காப்பியர் என்பது ஒளிப்படி இயந்திரம். இந்த தொலைநகல் இயந்திரத்துக்கு நம்ம என்னன்னு சொல்லணும், ஃபேக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஃபேக்ஸ்ன்னு சொல்லுவோம். புகைப்படம் எழுதுறது வந்து இப்ப கேமரான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் புகைப்பட இயந்திரம். அப்போ போட்டோ காப்பியர் என்ற சொல் இணையான தமிழ் சொல். போட்டோ காப்பியர் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து பாத்தீங்கன்னா ஒளிப்படி இயந்திரம். சரிங்களா, ஆப்ஷன் ஏவுல இருக்கு. அடுத்து பாருங்க, ஒரு இலக்கண வினா. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கும். சரிங்களா, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும், ஒருவனுடைய பெருமைக்கும் சிறுமைக்கும் அவனுடைய செயல்கள் தான் காரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க திருக்குறள்ல. கருமமே கட்டளைக்கல் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி அதுன்னு கேட்கறாங்க. நான் என்ன சொல்றேன்னா ஏகதேச அதாவது ஏகதேச உருவகணி தான் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஏகதேச உருவகணினா என்ன, புலவர் 2 விஷயத்த கூற வருவாருங்க. புலவர் தாம் கூற வந்த 2 பொருள்களில் ஒன்றை உருவகப்படுத்திடுவார். சரிங்களா, ஒரு பொருளோட ஒன்றை உருவகப்படுத்திடுவாரு. 2ம் 1 தான் சொல்றதுதான் உருவகம். ஆனா இன்னொன்னு வந்து உருவகப்படுத்தாம விட்டுடுவார். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒருவனுடைய செயல் தான் வந்து அவனுடைய பெருமையும் சிறுமையும் தீர்மானிக்குதுன்னு நான் சொன்னேன். இப்போ அவன் செய்யக்கூடிய செயலை வந்து இங்க என்ன சொல்றேன்னா உரைகள்னு சொல்றாரு, உருவகப்படுத்துறாரு. இந்த செயல் தான் உரைகள்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த பெருமைக்கும் சிறுமைக்கும் அவர் எதையுமே இங்க உருவகப்படுத்தல. இந்த குறள்ல எதையும் உருவகப்படுத்தல, அதை உருவகப்படுத்தவில்லை, விட்டுட்டார். அப்போ கூற வந்த 2 பொருளும் ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டு விடுவதுதான் ஏகதேச உருவகணின்னு சொல்லுவோம். அதனாலதான் இந்த குறளுக்கு என்ன அணி வரும்னு சொன்னா ஏகதேச உருவக அணி வரும். ஆப்ஷன் ஏவுல இருக்கு. சரிங்களா, அடுத்தது பாருங்க. கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன்னு 1 நூற்றாண்டை சேர்ந்த யார் காலத்து நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? மிக பழமையான நாணயங்கள் எந்த மன்னர்களுடையதுன்னு கேட்கிறாங்க. சேரர்கள். கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த அந்த பொது ஆண்டுக்கு முன் 1 நூற்றாண்டு கால நாணயங்கள் எடுத்திருக்காங்க. அது எந்த அரசர்களுடைய காலம்னா சேரர்களுடைய காலம். ஆப்ஷன் ஏ. சரிங்களா, அடுத்தது பாருங்க. கூற்றுகளை கேட்கறாங்க, சரியான கூற்றுகள் கேட்கறாங்க. அப்போ எது சரியா அதான் பாருங்க. கம்பல் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள தேரெழுந்தூரில் பிறந்தவர். சரி. திருவெண்ணைநல்லூர்
சடைய போலெல்லாம் ஆதரிக்கப்பட்டவர், சரிதாங்க. இவர் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர், இங்கதான் தப்பு பண்ணிட்டாங்க. தப்பு இது. ஏன்னு கேட்டா இவர் பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் புகழேந்தி புலவர், ஒட்டக்கொத்தரை, இவங்களாம் சமகாலத்து புலவர்கள். சரிங்களா? கம்பராமாயணம் 6 கண்டங்களை உடையது, இதுவும் சரி. அப்போ இது 3மே சரிங்க, 3 மட்டும் தப்பு. அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? 1, 2, 4 மட்டும் சரி, 3 தவறு. அப்ப இங்க 1, 2, 4 மட்டும் சரி. ஏன்னா இங்க சரியான தானே கேட்டிருக்காங்க. சரி, ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது, கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ. இப்படி ஒரு பாடல் வரியை சொன்னவர் யாருன்னு கேட்கிறேன். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவன் யாரும்? பா, கல்லையே பிசைந்து கனியாக்குவாங்க, கல்லை கூட கனியாக்கிற வல்லமை தமிழுக்கு உண்டியா அப்படின்னு சொன்னவர் யாருன்னு சொன்னா கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி மிகச்சிறந்த ஒரு புலவர், கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர்ல பிறந்தவர். சரிங்களா? கவிமணி தேசிக விநாயகம். இன்னும் பல காணொலிகளில் சொல்லியிருப்பான். ஆசிய ஜோதி, மலரும் மாலையும், கதர் பிறந்த கதை, பெருமக்கள் வழிமான்மியம், உமர்கையாம் பாடல்கள் போன்ற நூல்களை எல்லாம் எழுதியவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகனார். தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்கிறது கண்டுகுட்டி, நம்ம படிச்சிருக்கோம். அந்த பாடல்கள் எல்லாம் மிக அழகாக எழுதியவர். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று முழங்கியவரும் இவர் தான், கவிமணி தேசிக விநாயகனார். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது பாருங்க, நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்திரு நாடு என்ற கூற்றுகளின் ஈற்றுச்சீர். இந்த குறளுடைய ஈற்றுச்சீர் என்னன்னு கேட்கிறாங்க. இதனுடைய வாய்ப்பாடை கேட்கிறாங்க. உங்களுக்கு வெண்பாவுடைய பொது இலக்கணம் தெரியும். ஏன்னா நாடென்ப நாடா வளர்த்தன நாட வளர்ந்திரு நாடு வெண்பா. இது இந்த வெண்பாவுடைய இலக்கணத்தைப்படி இறுதிச்சீர் வந்து நாள், மலர், பிறப்பு, காசு கொண்டு முடியும்னு சொல்லுவோம். இந்த அழகீட்டு வாய்ப்பாடு நீங்க படிக்கணும். சரிங்களா? இப்போ நாள், மலர், காசு, பிறப்புன்னு வரும். சரிங்களா? ரைட். இறுதிச்சீர் நேராக வந்தால் 4, நிறையாக வந்தால் என்ன வரும்? மலரு. நேர்பு வந்தால் காசு, நிறைவு வந்தால் பிறப்பு. சரிங்களா? இதுதான் வாய்ப்பாடு, ஓரசை வாய்ப்பாடு, லாஸ்ட்ல முடியிருக்கல. சரிங்களா? இப்போ ஈற்றுச்சீர் நாடு. இப்போ நாடு எடுத்த உடனே முதல்ல குறில் வருது, குறில தனியா பிரிச்சிருங்க. இங்க குசுடு துபுருன்னு சொன்ன பாருங்க, குசுடு துபுடு, இதுல தான் முடியும் மேக்சிமம், குசுடு துபுரு. இப்போ இங்க வந்து என்ன வந்துக்கிற நேரு, அதாவது தனி குறியில் வந்து தனியா வந்துச்சுன்னா நேருன்னு சொல்லுவோம். இங்க குசுடு துபுரு வந்ததுனால நம்ம பூ சேர்த்துக்கிறோம், நேர்பு. அப்ப நேர்புன்னா என்னங்க? காசு. சரிங்களா? காசு தான் இதுக்கு சரியான விடை. எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, காசு என்பது இங்க சரியான விடை. சரிங்களா? அழகிட்டு வாய்ப்பாடு தனியா பாருங்க. யவனர் என்று அழைக்கப்படுபவர்கள் யார்? அந்த காலத்துல தமிழர்கள் வந்து யவனர்கள் என்று யார் அழைத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் தான் அழைத்தாங்க. கிரேக்க வணிகர்களையும் ரோமானியர்களையும் தமிழர்கள் வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா யவனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள் என்பது இங்க சரியான விடை. அடுத்தது பாருங்க, மணிக்கொடி என்னும் இதழில் புது கவிதை எழுதியலில் பொருந்தாதவர் யார்? அப்ப மணிக்கொடி இதழில் எழுதாத ஒரு கவிஞர் யாருன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? நா பிச்சமூர்த்தி புது கவிதையின் தந்தைன்னு சொல்லுவாங்க இவர. சரிங்களா? மிகச்சிறந்த ஒரு கவிஞர், புது கவிதையை பரவலாக்கியவர்கள ஒரு முன்னோடியாக திகழ்பவர். அடுத்தது புதுமை பித்தன், இவரும் எழுதினார் மணிக்கொடி இதழில். கூப்பா ராஜகோபாலன் எழுதினாரு, கூப்பாரான்னு சொல்லுவாங்க. இந்த தருமு சிவராமு தான் மணிக்கொடி கால எழுத்தாளர் அல்ல, அதே சமயத்துல மணிக்கொடி என்ற இதழில் எழுதாதவர். சரிங்களா? தருமு சிவராமு. அப்போ ஆப்ஷன் சி தருமு சிவராமு என்பது இங்க சரியான விடை. கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் தான் சகித்திட மாட்டேன். ஒரு கணமும் நான் சகித்திட மாட்டேன்னு சொல்றேன். கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால பார்த்தாலும் செவியால கேட்டாலும் நான் அதை சகிச்சுங்க போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அவர் யாருன்னு கேட்கிறாங்க. இந்த பாடல் வரியினுடைய ஆசிரியர் யாருன்னு சொன்னா வள்ளலார். அந்த திருவருட்பாவுல வரும். அவருடைய பாடல்களின் தொகுப்பாக இருக்கக்கூடிய திருவருட்பாவுல இந்த பாடல் வரிகள் வருகிறது. கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் என்று சொல்லியவர் வள்ளலார் என்கின்ற ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகள். சரிங்களா? ஆப்ஷன் பி வள்ளலார் என்பது இங்க சரியான விடை. அடுத்தது, தருமிக்கு
பொற்கிழி அளித்த படலம் பின்வரும் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? இது ஆக்சுவலா தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம்னு வரும்போது 52வது படலம் என்ன நூல்ல இருக்குன்னா திருவிளையாடல் புராணம். வேதாரண்யத்துல பிறந்த பரஞ்சோதியார் எழுதியிருப்பாருங்க, பரஞ்சோதி முனிவர் எழுதியிருப்பாரு. அதுல 52வது படலத்துல வருது. இது எந்த காண்டம்னு கேட்டாங்க, திருவாலவாய் காண்டம். மொத்தம் 5 காண்டங்கள் இருக்கு. சரி, சரிங்களா? அதாவது திருவிளையாடல் புராணத்துல மொத்தம் எத்தனை? அதாவது 3 காண்டங்கள் தான் இருக்கு. சரிங்களா? மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம், 3 காண்டங்கள். சரிங்களா? 3 காண்டங்கள். இந்த 3 காண்டங்கள்ல ஒரு காண்டம் தான் திருவாலவாய் காண்டம். அந்த திருவாலவாய் காண்டத்துலதான் இந்த பொற்கிழி அடித்த படலமானது இருக்கின்றது. சரிங்களா? 52வது படலம். 52வது படலம் காண்டம் வந்து திருவாலவாய் காண்டம். சரிங்களா? அடுத்தது முத்து தாமம் என்ற சொல்லினுடைய இலக்கண குறிப்பு கேட்கறாங்க. இப்ப முத்து தாமம் அப்படின்னு சொன்னா, தாமம்னா மாலைன்னு சொல்லுவாங்க, முத்துன்னா நம்ம நவரத்தினம்னு சொல்லுவோம்ல, அதுல முத்து அந்த ஒரு அணிகலன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க என்ன கேட்கறாங்கன்னா முத்துடை தாமம், முத்துடை தாமம் அப்படின்னு வரும். முத்தை உடைய தாமம், முத்தை உடைய தாமம். சரி, முத்தை ஐ வகுது. அப்ப 2ஆம் வேற்றுமை. உருவும் இதோ இருக்கு. இப்ப இது என்ன மாலை? முத்தை உடைய மாலை, முத்துடை தாமம். அப்போ இந்த பயன் மறைஞ்சு வருது, அதாவது உருவு மறைஞ்சு வருது, தொக்கன்றது மறையுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2ஆம் வேற்றுமை வருதா முத்தை, அது உருவும், அதுதான் உருவு, ஐ என்ற உருவு. சரிங்களா? பயனும், அதனுடைய பயன் என்ன? முத்தை உடையது அந்த மாலை. சரிங்களா? முத்தை உடையது அந்த மாலை. அப்ப அததான் இங்க கேக்குறாங்க. அப்போ 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை மறைந்து வருவது. இந்த வார்த்தையில மறைந்து வரும், அதனுடைய பயனும் மறைந்து வரும். உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. தொக்கன்னா மறைந்து, தொக்கி நின்று, மறைந்து நின்று. அப்ப அதனுடைய உருவும் அதனுடைய பயனும் அந்த வார்த்தையில் மறைந்து வருவது. அதுதான் 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஆப்ஷன் ஏ என்பது இங்க சரியான விடை. சரிங்களா? ரைட். ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை எதுன்னு கேட்கிறேன். ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா முதல் வினைன்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டு வினையில, அதாவது முதல் வினை துணை வினைன்னு இருங்க. முதல் வினைனா முக்கியமானது, அதாவது முதல் வினைச்சொல், அதுதான் அடிப்படை, பேசிக், முக்கியமானதும் கூட தான். அதை சார்ந்த ஒரு வினைகளை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா துணை வினைகள்னு சொல்லுவோம். அப்ப அதை தான் கேட்கறாங்க. ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் அந்த வினைக்கு பேரு முதல் வினை. சரிங்களா? அந்த துணை வினையில இதை சார்ந்து வரும்னா, இப்ப வந்து தமிழ்ல கிட்டத்தட்ட 40 துணை வினைகள் இருக்கிறது. சரிங்களா? அடுத்தது பாருங்க. இந்திய நீர்ப்பாசனத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேக்குறாங்க. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன். ஏனென்றால் ஆங்கில அரசு காவிரி நீர்ப்பாசனத்தினுடைய பொறுப்பாளராக நம்ம சர் ஆர்தர் காட்டனை நியமிக்கிறாங்க. இவர் வந்து என்ன பண்றாருன்னா, திருச்சியில கரிகால சோழன் கட்டிய அந்த கல்லணையை ஆராய்ச்சி செய்து அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரிய தகவலை வந்து கண்டுபிடிக்கிறாரு. நீர் செல்லக்கூடிய பகுதியில அந்த கல்லினை வைத்து அழகாக கரிகால சோழன் வந்து கீழே ஒட்டிடுறாங்க. ஒட்டக்கூடிய அந்த பகுதியில அந்த நீர் செல்லும் பொழுது, இவ்வாறு புகுந்து செல்லும் பொழுது அதனுடைய வெளியேறுகின்ற அளவு குறையும் பொழுது நிலத்தடி நீர் மட்டம் உயரும். அப்போ இந்த டெக்னிக்கலை பயன்படுத்தினா அந்த கரிகால் சோழன் கட்டிய கல்லணையை ஆராய்ச்சி செய்து அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தியவர் இந்த சர் ஆர்தர் காட்டன் தான். அதனாலதான் அவருக்கு அந்த என்ன பண்றாருன்னா கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு வைக்கிறாரு. கிராண்ட் அணைக்கட் கல்லணைக்கு யாருன்னா சர் ஆர்தர் காட்டன். சரிங்களா? இதே டெக்னிக்கலை பயன்படுத்தி கோதாவரி ஆற்றினுடைய குறுக்க இவர் என்ன பண்றாருன்னு சொன்னீங்கன்னா 1873 தௌலீஸ்வரம் அணையை கட்டுறாரு. சர் ஆர்தர் காட்டன் இவர் தான் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஏன்னா பல ஆராய்ச்சிகளை செய்து இந்த கல்லணையினுடைய சிறப்புகளை வெளியிட்டார். சரிங்களா? அடுத்து மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை ஆயிரமாக பெருகிறது, நிலமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என்று சொன்னவர் யாருன்னு கேட்டாங்க, மாங்குடி மருதனார்.
மாங்குடி மருதனார். இவர் தான் சொல்றாரு, மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை ஆயிரமாக பயிர்கிறது. அதாவது அந்த நீர் என்ற சொல்லினுடைய தாக்கம் வந்து நம்ம உலகத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. சொல்லு என்றதை விட நீரினுடைய தாக்கம், நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த நீரினுடைய முக்கியத்துவத்தை அழகாக சொல்லியிருப்பார். இதே மாதிரி சென்ற வினாக்கள்ல பார்த்திருப்போம், குடப்புலவினார் என்ன பண்ணுவது, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரேன்னு சொல்லுவார். அப்ப அந்த நீரினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய பாடல் வரிகள், அதே மாதிரி அவருடைய கருத்துக்கள், இதெல்லாம் பாடல்ல இருந்ததான் மாங்குடி மருதனார். சரிங்களா? இது சொன்னவர் வந்து மாங்குடி மருதனார். ரைட், ஆப்ஷன் ஏ சரியான விடை. எருது விளையாடி மரணமுற்ற சங்கன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருளாக்கள் எந்த இடத்துல இருக்குன்னு கேக்குறாங்க. சேலம் மாவட்டம் கருவந்துறையில இருக்கு. இது சேலம் மாவட்டத்துல கருவந்துறை என்ற இடத்துல இருக்கு. அதாவது சங்கன் என்ற ஒருவன் அந்த ஏறுதழுவதல்ல வீரமரணம் அடைஞ்சான். அவனுக்கு அவனுடைய பெரிய மகன் என்ன பண்றான்னா, ஒரு கல்ல புடைப்பு சிற்பமாக, அதாவது ஒரு பக்கம் மட்டும் இவருடைய உருவத்தை செதுக்கி காலை ஏறுதழுவதல்ல இறந்து விட்டான் என்ற செய்தியையும் அவனுடைய உருவத்தையும் பொறித்து அழகாக ஒரு கல்வெட்டாக நடுகல்லாக வைத்திருக்கிறாரு. அதைத்தான் இங்க சொல்றாங்க, கருவந்துறை என்ற பகுதியில சேலம் மாவட்டத்துல அது இடம்பெற்றிருக்கு. அந்த தகவலை தான் சொல்றாங்க. அப்ப ஏறுதழுவுதல் நம் வாழ்வியலோடு பின்னி பிணைந்த ஒரு செயல்பாடு. அது செயல்பாடு என்றதை விட அது ஒரு விளையாட்டு, அது ஒரு பொழுதுபோக்கு, அது ஒரு தொழில் அப்படின்னு சொல்லலாம். ஈரோடு தமிழன்பனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் 2004. நான் இதை ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னன்னா வணக்கம் வள்ளுவ. சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள், தமிழை ஆட்சி மொழியாக கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் என்னென்னு கேட்கறாங்க. அதாவது சிங்கப்பூர் மலேசியாவான்னு சொல்லலாம். இது ரெண்டு டவுட்ல வரும். இல்லை மொரிசியஸ் கிடையாது, இங்க மலேசியாவும் இங்க கிடையாது. ஏன்னா இது கொஞ்சம் தெளிவா படிச்சீங்க. இலங்கையும் சிங்கப்பூரும், இலங்கை சிங்கப்பூர் இந்த ரெண்டு நாடுகளெல்லாம் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது. இலங்கை சிங்கப்பூர் நல்லா ஞாபகம் வச்சுங்க. மலேசியாவும் ஓகே தமிழ் பேசுவாங்க, இருந்தாலும் ஆட்சி மொழின்னு வரும்போது இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இலங்கையும் சிங்கப்பூரும். சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, தமிழின் இனங்கள் என்று தமிழ் விடு தூது குறிப்பிடுவது என்னன்னு கேட்கறாங்க. தமிழின் இனங்கள் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா 3 இனங்கள் சொல்றாங்க. தமிழ் இனங்கள் என்று தமிழ் விடு தூது கூறுவது துறை, தாழிசை, விருத்தம். சரிங்களா? துறை, தாழிசை, விருத்தம். தமிழ் விடுத்துவதனுடைய ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. கிட்டத்தட்ட 268 கன்னிகளை கொண்டது. இந்த கன்னிகள்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், 2 அடிகளால் எதுகை என்ற அந்த வடிவத்துல எழுதப்பட்டிருக்கு. 2ஆம் எழுத்து ஒன்றி வரும். 2 அடிகளால் எதுகையால் தொடுக்கப்படும் ஒரு பாவகை, ஒரு பாட்டு எழுதக்கூடிய வடிவம் தான் கன்னின்னு சொல்லுவோம். மாலையில 2 பூவை வச்சு தொடுக்கிறாங்களே அது போன்ற 268 கன்னிகளால் எழுதப்பட்டது தமிழ் விடுத்துவது. இதனுடைய ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. அந்த பாடல் வரி எப்படி தொடங்கும்னா, தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, உன்னோடு விண்ணப்பம் ஒன்று விளம்ப கேள் அப்படின்னு வரும் அந்த பாடு. அந்த பாடல் வரியில் தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் இனங்கள் 3ன்னு சொல்றாங்க. இதே மாதிரி தமிழினுடைய குணங்கள் 3 குணங்கள்னு சொல்லுவாங்க. தாமசம், ராட்சசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சத்துவம், தாமசம், ராட்சசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 3 குணங்களை சொல்லுவோம் அழகா. சரிங்களா? சரி. அடுத்தது, கவிஞனின் காதல், குருவிப்பட்டி என்ற நூல்களினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. கவிஞர் தமிழ் ஒலி, இவர் தாங்க இதனுடைய ஆசிரியர். இவர் வந்து பாத்தீங்கன்னா பாரதியாருடைய வழித்தோன்றல், பாரதிதாசனுடைய மாணவராக இருந்தவர். தமிழ் ஒலி மிகச்சிறந்த ஒரு கவிஞர். இவர் எழுதிய நூல்கள் கவிஞரின் காதல், குருவிப்பட்டி பார்த்தோமா. இப்ப பாருங்க, மாதவி காவியம், வீராயி, வீராயி, நிலை பெற்ற சிலை, தமிழர் சமுதாயம், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், இது கூட கவிஞனின் காதலையும் குருவிப்பட்டியும் சேர்த்துங்க. இந்த நூல்களை எல்லாம் எழுதியவர் தான் யாருன்னு சொன்னீங்கன்னா கவிஞர் தமிழ் ஒலி. இவர் எழுதியிருப்பார் ஒரு பாடல் வரி, பட்டமரம். ஒரு பட்டமரம் எவ்வாறு வேதனைப்படுகிறது என்பதை மிக அழகாக சொல்லியிருப்பார். இது கேட்காத வினாவே கிடையாது 9th புத்தகத்துல. எந்த வினாத்தாளாக இருந்தாலும் இந்த வினா வந்து கண்டிப்பா வந்துடும். பட்டமரத்தினுடைய வருத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நமக்கு தேவையான ஒரு கருத்தும் கூட. சரிங்களா? ஆப்ஷன் பி கவிஞர் தமிழ் ஒலி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்களேன், திருத்தொண்ட தொகையை சிறிது விரித்து அடியவர்களின் பெருமைகளை பற்றி நம்பி அண்டார் நம்பி, இதை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம்.
சுந்தரர் எழுதினது திருத்தொண்ட தொகை. நம்பியாண்டார் நம்பியது திருத்தொண்டர் திருவந்தாதி. சரிங்களா, திருத்தொண்டர் திருவந்தாதி. ஆப்ஷன் சி என்பது இங்க சரியான விடை. சரிங்களா, இந்த ரெண்டு நூலையும் வச்சுதான் பெரிய புராணத்தை எழுதியிருப்பார். அடுத்தது பாருங்க, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று கூறும் இலக்கியம். இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இந்த வினா தொகுப்பிலே. என்று பாடியவர் புறநானூறு. இந்த புறநானூறு வந்து எந்த பாடல் ஆசிரியர்னு சொன்னீங்கன்னா குடப்புலவியனார். இப்போ இதே உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே இது வந்து புறநானூறுல குடப்புலவியனார் எழுதியிருப்பார். சரிங்களா, இந்த உணவை பத்தி இந்த புறநானூறும் சொல்லும், அதே சமயம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரு மணிமேகலையும் சொல்லும். சரிங்களா, அந்த உணவு என்பது அவ்வளவு ஒரு விஷயம். அந்த உணவினை தருவது நீர் தான். அதை தான் இங்க அழகாக சொல்றேன், குடப்புலவியனார் சொல்லியிருப்பார். அடுத்தது பாருங்க, தமிழ் பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல். பண்பாட்டு கருவூலம்னால the only one புறநானூறு. சரிங்களா, தமிழர்களுடைய வாழ்க்கை முறை, சங்ககால மக்களுடைய வாழ்க்கை முறையை அகம் புறம் என்ற சொல்லக்கூடிய அளவுல இந்த புறநானூறு புற வாழ்வியலை பற்றி சொல்லுகிறது. பண்டைய மனிதர்களுடைய வீரம், கொடை, பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம், கல்வி, பெருமை போன்ற எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு. இதுதான் தமிழ் பண்பாட்டு கருவூலமாக திகழக்கூடிய ஒரு நூல். சரிங்களா, அடுத்தது பாருங்க, புகார் நகருடன் தொடர்புடைய இந்த இந்திர விழா நடைபெறும் நாட்கள். இதையும் நான் வந்து அந்த மணிமேகலை இது நடத்தும் போதே சொல்லியிருப்பேன். 28 நாட்கள் நடக்குங்க இந்திர விழா. பட்டி மண்டபங்களும் பழைய மணலை மாற்றி புதிய மணலை பரப்புவார்கள். சமயவாதிகள், அமையவாதிகள், அதாவது அமைய கணக்கர்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் பல நாட்டில் இருந்து வந்திருக்கூடிய மக்கள், மாறு வேடத்தில் வந்த தேவர்கள், இவங்கெல்லாம் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற ஒரு விழா தான் இந்திர விழாவாக கருதப்படுகிறது. ஐம்பெருங்குழும் எண்பெராயமும் அதில் கலந்து கொள்ளும் அப்படின்னு சொன்னோம். ஆப்ஷன் டி 28 நாட்கள். அடுத்தது பாருங்க, கனக சுற்றம் இவுளி மறவர் அங்கம் வகிப்பது. நான் இது ஏற்கனவே சொன்னேன். கனக சுற்றம், கடைக்காப்பாளர், கரணத்தியலவர், கரும விதிகள், அப்புறம் படை வீரர், இவுளி மறவர், யானை வீரர், இவங்கெல்லாம் எதுல வருவாங்கன்னா எண்பெராயத்துல வருவாங்க. சரிங்களா, அப்ப அந்த எண்பெராயமும் ஐம்பெருங்குழும் கொஞ்சம் நல்லா பாத்துங்க. மணிமேகலையில வந்திருக்கோம். மணிமேகலை 30 காதைகளை கொண்டது. சரிங்களா, ஞாபகம் வச்சு. அடுத்தது பாருங்க, தமிழ்மறை முதுமொழி என்று அழைக்கப்படும் ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம திருக்குறள் தான். திருக்குறள் எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, முப்பால், தமிழ் வேதம், அதுக்கப்புறம் வள்ளுவம், சரிங்களா, வாயுரை வாழ்த்து அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, தெய்வ நூல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள். இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்று அழைக்கப்படும் நூலும் திருக்குறள் தான். சரிங்களா, திருக்குறளை பத்தி தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் திருக்குறள்ல கோடி என்ற சொல் இடம்பெற்றுள்ள இடங்கள் எத்தனை இடத்துல இடம்பெற்றுனா 7 இடத்துல வந்திருக்கு கோடி என்ற சொல். இதுவே 7 என்ற சொல்லு எத்தனை இடத்துல திருக்குறள்ல வந்திருக்குன்னா 8 இடங்கள்ல வந்திருக்கு. திருக்குறள் ஒரு அதிசய விஷயம். அதே மாதிரி குறிப்பறிதல் என்ற அதிகாரமானது 2 முறை வந்திருக்கும். வெவ்வேறு அதிகாரங்கள்ல 2 முறை வந்திருக்கும். ஒரே பெயர்ல வரக்கூடிய அதாவது 2 அதிகாரங்களாக வரக்கூடிய ஒரு பெயர் எதுன்னு கேட்டீங்கன்னா குறிப்பறிதல். சரிங்களா, அடுத்தது சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது 7 முறையும் மாநில அரசனுடைய விருது 6 முறையும் பெற்ற ஒரு கவிஞர் யாருன்னு கேட்கிறாங்க. வைரமுத்து, கவிப்பேரரசு வைரமுத்து. சரிங்களா, இவருடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் சாகித்ய அகாதமி விருது வாங்கின ஒரு நூல். கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னுடைய நினைவின்படி 2003 நினைக்கிறேன். கள்ளிக்காட்டு இதிகாசம். சரிங்களா, இந்த நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதினம். ஆக்சுவலா இது வைரமுத்தினுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு புதினம். சரிங்களா, மெய்த்திறம் வழக்கு நன்பொருள் வீடென்னும் என்று கூறும் நூல். மெய்த்திறன் வழக்கு நன்பொருள் வீடென்னும். இந்த பாடல் வரிகள் ஏற்கனவே சொன்னா மெய்த்திறம் என்பது இங்க மணிமேகலை, சீத்தலை சாத்தனார் எழுதிய மணிமேகலை என்ற நூலினடி சார்ந்தது. சரிங்களா, பாத்தங்க. உலகின் தொன்மையான மொழியாகவும் செம்மொழியாகவும் திகழும் ஊர் மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இப்ப தப்பு பிரச்சனை வரும். என்னன்னா தமிழ்னு சொல்லுவீங்க. தமிழ் வந்து தொன்மையான மொழி தான், உலகத்தினுடைய பழமையான மொழியை ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனால் இதை விட முன்னேடாக இருந்தது வந்து கிரேக்க மொழின்னு சொல்லி. இந்த கிரேக்கம் வந்து பாத்தீங்கன்னா தொன்மையான மொழி, அதே சமயத்துல செம்மொழியாகவும் திகழும் ஒரு மொழி எதுன்னு சொன்னா கிரேக்கம் இந்த இடத்துல. சரிங்களா, ஏன்னா தமிழுக்கு முன்னாடி கிரேக்கம் இருந்ததாக சொல்லப்படுது. சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. தமிழ் தான் இருந்தாலும் வந்து இங்க என்னன்னா தமிழ் மொழிக்கு முன்பாக இருந்த மொழி என்று கருதப்படுவது கிரேக்கம்.
சரிங்களா? கிரேக்கம் தான் இங்க சரியான விடை. ஆப்ஷன் சி. 768 என்பதனுடைய தமிழ் எண்ணூறு. 7க்கு ஏ, 6க்கு சா மாதிரி போடணும். இப்படி 8க்கு எங்க இருக்கு பாருங்க, ஏ சா. ஆப்ஷன் ஏவுல இருக்கு. மீதி எல்லாமே தப்பா இருக்கும். சரிங்களா? ஏ வராது, சாரி. ஆப்ஷன் பி. கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். இங்க பாருங்க, இங்க ஏன்னா 7 வந்துடும், இங்க ஆனா தான் 8. அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா? ரைட். தமிழ் எண்ணூறுக்குள்ள கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, பொறுத்துக்க பாருங்க. எந்தெந்த விருது, அதாவது எந்தெந்த கூற்றுக்கு யார் யார் உரியவங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்துல் கலாம் விருது வாங்கினவர் யாரு அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு பெண் திட்ட இயக்குனர், விண்வெளி மையத்தினுடைய பெண் திட்ட இயக்குனர், அதாவது இஸ்ரோன்னு சொல்லலாம். அதனுடைய பெண் இயக்குனர் தான் வளர்மதி தான் அந்த அப்துல் கலாம் விருது வாங்கின ஒரு பெண்மணி. ஆப்ஷன் 1க்கு வந்து சி வருது பாருங்க. எங்க இருக்கு பாருங்க, 1க்கு சி. சரிங்களா? அடுத்து பாருங்க, செவ்வாய் சுற்றுக்கலன் திட்ட இயக்குனராக இருந்தவர் மங்கள்யான், அந்த செவ்வாய் சுற்றுக்கலன் இருக்கு இல்லையா, அதனுடைய திட்ட இயக்குனராக இருந்தவர் அருணன் சுப்பையா. 2க்கு ஏ. அடுத்தது பாருங்க, கையருகே நிலா, தன்னுடைய விண்வெளி ஆய்வுகளை பற்றிய அனுபவங்களை கையருகே நிலா என்ற நூலாக படைத்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை. இவர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர். இளைய கலாம்னு சொல்லுவாங்க. யார? மயில்சாமி அண்ணாதுரை, இளைய கலாம். அதே சமயத்துல சர் சி வி ராமனுடைய விருது, சர் சி வி ராமன் அறிவியல் விருது பெற்றவரும் யாருன்னு சொன்னா மயில்சாமி அண்ணாதுரை, மிக சிறந்த விண்வெளி ஆய்வாளர். சித்ரா செயலேஜ், அதாவது சித்ரான்றத விட சித்தாரா, இந்த செயற்கைக்கோள் அந்த மூமெண்ட் செல்லக்கூடிய அந்த பாதை, அதனுடைய தகவல்களை வந்து நமக்கு தரக்கூடிய, அதை நம்ம மானிட்டர், அதை பார்க்கக்கூடிய அந்த செயலியை ஏற்படுத்தியவர் டாக்டர் சிவன். சரிங்களா? இஸ்ரோவின் தலைவராக இருந்தவர் அந்த சிவன் என்பதுதான் சரியான விடை. இப்போ ஆப்ஷன் 4க்கு பி. இதுதாங்க ஆப்ஷன். அப்துல் கலாம் விருது வளர்மதி பெற்றிருக்காங்க. செவ்வாய் சுற்றுக்கலன் திட்ட இயக்குனர் அருணன் சுப்பையா. கையருகே நிலா யாருன்னு சொன்னீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை. சித்தாரா செயலி வந்து பாத்தீங்கன்னா சிவன். சரிங்களா? அடுத்தது பாருங்க, சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருது பெற்றவர். இப்பதான் சொன்ன மயில்சாமி அண்ணாதுரை. இவர் தான் சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருது பெற்றவர் மயில்சாமி அண்ணாதுரை. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்கள் எத்தனைன்னு கேட்கிறாங்க. இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 4 இருக்கிறது. சரிங்களா? இது பாருங்களேன், திராவிட மொழி குடும்பம் 1, இந்திய ஆசிய மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், அப்புறம் சீன திபெத்திய மொழிகள். சீன திபெத்திய மொழிகள். இந்த 4 குரூப்புகளும் தான் இந்தியாவில் பேசக்கூடிய மொழி குடும்பங்கள். திராவிட மொழி குடும்பம் அது 3 வகை இருக்கு. தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். இந்திய ஆசிய மொழி குடும்பம், ஆசிரோ ஆசிய மொழி குடும்பம், சீன திபெத்திய மொழி குடும்பம். அப்ப மொத்தம் 4. அடுத்தது பாருங்க, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற அந்த அதாவது மொழிகளை பற்றி ஆய்வு செய்து தமிழ் மொழி வந்து பிற மொழிகளின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய வல்லமை பெற்றது, வடமொழியினுடைய உதவி தமிழுக்கு தேவையில்லை அப்படின்ற அரிய கருத்துக்களை எல்லாம் சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா கால்டுவெல். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியிருப்பாரு. கிட்டத்தட்ட 1856 இந்த வருஷத்துல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். சரிங்களா? அடுத்தது தவறான இணையை காண்க. தென் திராவிட மொழிகள் எதை கேட்கிறாங்கன்னா தோடா கொரகா. கரெக்ட். தோடா கொரகா தென் திராவிட மொழிகள். நடு திராவிட மொழிகள்னா தெலுங்கு கூவி. கரெக்ட். வட திராவிட மொழிகள்னா மால்தோ பிராகுவி. இதுவும் கரெக்ட். அண்மையில் சேர்ந்த திராவிட மொழிகள் கோண்டி கதபான்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடு திராவிட மொழியில வரும். கோண்டி கதபாலாம் நடு திராவிட மொழி. இப்ப சமீபத்துல சேர்ந்த திராவிட மொழிகள் மொத்தம் 4. சரிங்களா? எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. ஏற்கனவே திராவிட மொழிகள் வந்து மொத்தம் 24 இருந்துச்சு. இப்ப புதுசா ஒரு 4 சேர்ந்திருக்கு. மொத்தம் 28 மொழிகள். திராவிட மொழிகள்னா தற்போதைய திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனைன்னு சொன்னா 28. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் இங்க தவறா இருக்கு. சரி, அடுத்தது பாருங்க, சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்.
ஒரு சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைவது எழுவாய். சரிங்களா? அதை தாங்க கேட்டிருக்காங்க, எழுவாய். ஒரு தொடரின் பயனிலை, பயனிலைனா பயன் நிலைத்து நிற்கும் இடம், அதுதாங்க பயனிலை. இப்ப பயன் நிலைத்து நிற்கும் இடம்னா பெரும்பான்மை எங்கதான் வரும்னா இறுதியில தான் வரும், சொற்றொடரினுடைய இறுதியில தான் வரும். அப்ப அப்படி இறுதியில வர்றது என்னவா வரும்னா வினைமுற்று, ஒரு வினை முடிந்த வினையாகத்தான் வரும். அதை தான் நம்ம வினைமுற்றுன்னு சொல்லுவோம். அப்ப அது எப்படி வரும்னு சொன்னா எச்சம்னா முடியல, அப்ப இது வராது. தொழில் பெயராகவும் இல்லை, பெயர் சொல்லாகவும் இல்லை, வினைமுற்றாக வரும். ஒரு தொடரில் பயனிலை என்பது லாஸ்டா தான் வரும். லாஸ்டா பெரும்பான்மை என்னவா வரும், லாஸ்ட் இறுதினால அது வினைமுற்று தான். சரிங்களா? அப்போ அது பெரும்பாலும் வினைமுற்று தான். சரிங்களா? ரைட். நல்ல நூல் என்பது என்னன்னு கேட்கிறாங்க. நூல் என்பது பெயர் சொல். அது நல்ல நூலா, சிறந்த நூலா, கெட்ட நூலா, தீய நூலா அப்படின்னு சொல்றது. அப்போ ஒரு பெயரை, ஒரு பெயரை சிறப்பிக்க அதற்கு முன்னால் வருகின்ற பெயர் தான் பெயர் அடை சொல்லுவோம். அடைமொழியாக வருவது பெயரடைன்னு சொல்லுவோம். அதனால இது பெயரடை. நல்ல நூல் என்பது பெயரடை. சரிங்களா? புரியுதுங்களா? இப்ப வந்தான்னு சொல்றோம். இப்ப நான் சொல்றேன், என்ன சொல்றேன்னா மெல்ல வந்தான்னு சொல்றேன். இங்க வந்தான் என்பது வினை, இந்த வினைக்கு அடையாக வருவது மெல்ல வந்தான், அப்ப அடையாக வருவது, அப்ப அதுதான் வினை அடைன்னு வரும். இப்படி வந்துச்சுன்னா இங்க பெயருக்கு அடையாக வந்ததுனால இது என்னன்னு சொல்றோம், பெயர் அடை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, பதத்தினுடைய வகைகள், பகுபதத்தினுடைய வகைகள் முறைய ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்டிருக்காங்க. இப்ப பதம்னா சொல்லு, சொல், கிளவி, மொழி, இதெல்லாம் பொருள்படும். சரிங்களா? பதம், மொழி, கிளவி இதெல்லாம் ஒரே பொருள். இப்ப பதம் பாத்தீங்கன்னா ரெண்டு வகைப்படும். ஒண்ணு பகுபதம், ஒரு சொல்ல பிரிக்க முடிஞ்சா அது பகுபதம், பிரிக்க முடியலன்னா பகாபதம். கரெக்டுங்களா? ரைட். அப்ப ரெண்டு வகை. அடுத்தது பகுபதத்தின் வகைகள் ரெண்டு தான். ஒண்ணு பெயர் பகுபதம், இன்னொன்னு வினை பகுபதம். வினை சொல், பெயர் சொல். சரிங்களா? பெயர் பகுபதம், வினை பகுபதம். அப்போ ரெண்டு. அப்ப பதத்தின் வகைகளும் ரெண்டு தான், பகுபதத்தின் வகைகளும் ரெண்டு தான். ஆப்ஷன் ஏவுல இருக்கு. சரிங்களா? இந்த டி வரக்கூடாது, இங்க மாத்தி கொடுத்துருக்கணும். இருந்தாலும் ஆப்ஷன் ஏ டில எது வேணாலும் எழுதலாம். இங்க பாத்தீங்கன்னா இதை 4 கூட மாத்திங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரி. ரைட். தவறான தொடரை காண்க. தவறான ஒரு தொடரை நம்ம காண போறோம். இப்ப எப்படின்னு பாருங்க. அப்துல் நேற்று வருவித்தான், தன்வினை தொடர். இங்க எடுத்த உடனே தப்பா தான் இருக்கு. அப்துல் நேற்று வந்தான்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், கரெக்ட். அவன் தான் வந்தான். வருவித்தான், வர வைத்தான், அவன் கொண்டு வரல, பிறரை கொண்டு வர வைக்கிறான். அப்ப அது பிறவினைன்னு வரணும். இப்ப இது தவறு. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, ஏற்கனவே படிச்சிருப்போம். இது செயல்பாட்டு வினை. சரி. குமரன் மழையில் நனைந்தான், ஆமா அவன் நனைஞ்சது உண்மைதான், அது உடன்பாட்டு தொடர். அவன் மாணவன், இது பெயர் பயனிலை தொடர். பெயர் பயனிலை. இப்ப இங்க பயனிலை என்னவா வந்துருது, பெயர். மாணவன்றது ஒரு பெயர் சொல். அப்போ இது எல்லாமே சரி, இது மட்டும் தான் தப்பு. ஆப்ஷன் ஏ மட்டும் தவறு. சரிங்களா? ரைட். திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டும் பகுபத உறுப்பு எது? நல்லா நாம வச்சுங்க. உயர்திணையா, அக்திணையா, ஆண்பாலா, பெண்பாலா, ஒருமையா, பன்மையா, தன்மையா, முன்னிலையா, படற்கையா அப்படின்ற அந்த 4 விஷயத்தையும் காட்டக்கூடிய பகுபத உறுப்பு எதுன்னு சொன்னா விகுதி. இடைநிலை காலம் காட்டும், பகுதி வேர் சொல்லு, அதே சமயத்துல ஏவல் பொருளாக வரும், பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாது. இந்த பகுதிக்கும் சாரி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வருவது சாரியை. அப்ப இந்த விகுதி தான் உயர்திணையா அக்ரிணையான்னு காட்டும், பால் காட்டும், இடத்தை காட்டும். அப்ப ஆப்ஷன் சி விகுதி என்பது இங்க சரியான விடை. பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம். பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம் என்னன்னு கேட்கிறேன். சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பகுபத உறுப்புகள்ல மாற்றம்னா ஒரு இப்ப பொன்குடம்னு இருக்குன்னா பொற்குடம்னு வருது. இந்த நகரம் ரகரமாக தெரியும். இப்ப இந்த மாதிரி மாற்றமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லணும்னா விகாரம்னு சொல்றோம். பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றத்துக்கு பேர் விகாரம். சரிங்களா? நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், புணர்ச்சியில தோன்றல் விகாரம், கெடுதல் விகாரம், பிரிதல் விகாரம், அது போல. சரிங்களா? அடுத்தது சரியான தொடரை தெரிவு செய்க. இதே பகுபத உறுப்புகளை வச்சுதான் சொல்லியிருக்காங்க. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டுவது இடைநிலை. சரி, நான் என்ன சொன்னேன், இடைநிலை காலம் காட்டும். பொறுத்துக்களை கூட பார்த்து பாருங்க, பெயர் இடைநிலை, எதிர்கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை அப்படி சொல்லி.
பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது சந்தி. இதுவும் கரெக்ட் தான். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில புள்ளி வச்சு எழுத்து வருது இல்லையா, அது சந்தி. தனி உறுப்பாக வருவது சந்தி. கரெக்ட். தொழில் பெயர் விகுதிகள்னு கேட்டிருக்கான். க இய இயர் கிடையாது. இது வியங்கோல் வினைமுற்று விகுதிகள். அதாவது வியங்கோல் விகுதிகள். க இய இயர். செய்ய செய்யின் செய்யின்னு வரும். சரிங்களா? செய்ய வச்சுங்க. சரிங்களா? அப்போ தொழில் பெயர் விகுதிகள் என்பது இங்க தவறு. இது வியங்கோல் வினை. அப்போ 1 2 3 சரி. எங்க இருக்கு பாருங்க, 1 2 மற்றும் 3 சரி. 4 தவறு. ஏன்னா தொழில் பெயர் விகுதிகள்னு சொன்னா தள்ளு, அல்லு, கை, இந்த 3 தான் தொழில் பெயர் விகுதிகள். வாழ்க்கை, படித்தல், ஆதல், தாழல் அதெல்லாம் வரும். சரிங்களா? அடுத்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, வியங்கோல் வினைமுற்று விகுதிகளை என்னன்னு கேட்கறாங்க. இப்ப வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் இப்பதான் படிச்சோம். க இய இயர். 1க்கு டி எங்க இருக்கு பாருங்க, 2 இடத்துல இருக்கு. தொழில் பெயர் விகுதி அல்லு தள்ளு கை சொன்ன பாருங்க, இப்போ 2க்கு சி. அப்ப இது வராது. இதுதான் கரெக்டா வரும். சரிங்களா? எப்படின்னு பாருங்க. பலவின்பால் வினைமுற்று. பலவின்பால் வினைமுற்று. படித்தன, ஓடின, செய்தன, மேய்ந்தன அப்படின்னு வருது இல்லையா, அப்போ பி. வினையச்ச விகுதி ஈயும் ஊவும். இதே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஊவும் ஈயும் வினையச்ச விகுதி. படித்து, வந்தி, அத வந்து, சரிங்களா? சரிங்களா? எய்தி அப்படிலாம் வருது பாருங்க. ஈலியும் ஊலியும் முடியும். இது வினையச்சம். அப்போ இது எல்லாமே தெரிவுகள் டில பொருந்தி இருக்கு. சரிங்களா? இதை நல்லா பாத்துங்க. அடுத்தது பாருங்க, இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை. இந்தியாவில் பல மொழிகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் பல வகையான மொழிகள் பேசப்பட்டு வருகின்றன. இருந்தாலும் இப்படிப்பட்ட பல மொழிகள் பேசப்படுவதனால்தான் இந்தியா ஒரு மொழிகளின் காட்சி சாலை என்று சொல்லியவர் ச அகத்தியலிங்கம். ச அகத்தியலிங்கம் இவர் தான் சொன்னார் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர். அடுத்தது, பின்வரும் கூற்றுகளில் தவறான ஒன்றை கேட்டிருக்காங்க. இனிமையும் நீர்மையும் தமிழடல் ஆகும். இதையும் நம்ம படிச்சிருக்கோம். பிங்கள நிகழ்ந்து சரி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். இதுவும் பாரதியார் தான் சொல்லியிருக்காரு. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. இதுவும் சரி. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21 தான். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் சிங்கப்பூர் ரைட்டு, மொரிசியஸ் கொடுத்திருக்கு. இலங்கை. இந்த மொரிசியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பணத்தால தமிழ் இருக்கும், ஆனா ஆட்சி மொழி இல்லை. சரிங்களா? அப்போ டி தான் தவறாக இருக்கிறது. ஆப்ஷன் டி தவறு. சோறு வைக்கப்பட்டது. இவங்க வைக்கல, பிறரால் வைக்கப்பட்டது. பிறரால். அப்போ இங்க என்ன விஷயம்னா, இது வந்து செயல்பாட்டு வினை. இது என்னன்னு சொல்லுவாங்க? செயல்பாட்டு வினைன்னு சொல்லுவாங்க. ராமன் சோறு வைத்தான் அப்படின்னு சொன்னா அது வந்து செய்வினைன்னு சொல்லலாம். அவன் செய்யறான். ராமன் உண்டான் செய்வினை அப்படின்னு சொல்லலாம், இல்ல தன்வினைன்னு சொல்லலாம். இங்க வந்து செயல்பாட்டு வினை. சோறு வைக்கப்பட்டது, பிறரால் வைக்கப்பட்டது. சரிங்களா? ரைட். தென் திராவிட மொழிகளில் தவறானது எது அப்படின்னு கேட்கிறாங்க. துளு தென் திராவிடம், கன்னடம் தென் திராவிடம், மலையாளம் தென் திராவிடம், தமிழ் தென் திராவிடம், குடகு அப்படின்னு சொல்லுவாங்களா, கூர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் பேசக்கூடிய மொழியும் இந்த துளு அந்த பகுதி சொல்லுவாங்க. இதுவும் இதுதான் திராவிட மொழி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு கொடுத்துருக்காங்க. இந்த தெலுங்கு வந்து நடு திராவிடம். தெலுங்கு என்ன மொழி கொடுத்துச்சா? நடு திராவிட மொழி கொடுத்துச்சானது. அப்போ கொடுக்கப்பட்டதுல தென் திராவிட மொழி இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, கண்டு என்ற வினை எச்சத்தினுடைய வேர் சொல். கண்டுன்னா பாக்குறதுன்னு சொன்னோம். கண்டு, காணல், கண்டு பிடித்து அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அது. இப்போ கான் என்பதுதான் இதற்கான சரியான வேர் சொல். கான் பாக்குறது. சரிங்களா? கண்ணுன்னு வராது, கண்டவும் வராது, கண்டானும் வராது. கான் தான் வேர் சொல். சரிங்களா? அடுத்தது பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் தவறானது. இப்போ நல்லா நாம வச்சுக்கலாம். எத்துணை கொடுத்துருக்காங்க, எத்தனைன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப எத்தனைன்னு சொன்னா எண்ணிக்கையை குறிக்கும். ஒரு காலத்தையும் அளவையும் குறிப்பது எதுன்னு சொன்னா எத்துணை. கரெக்டுங்களா? இப்ப எத்துணை ஆண்டு, இது காலத்தை குறிக்குது, இது சரி. எத்தனை பழம், கவுண்டிங், இதுவும் சரி. எத்துணை பெரிய மலைன்னா அது அளவு, பெருசா சின்னதா, இதுவும் சரி. ஆனா பாருங்க, எத்துணை புத்தகம் வேண்டும், இது காலத்தையும் அளவையும் குறிப்பது அல்ல, இது எண்ணிக்கை. எத்தனை புத்தகம் வேண்டும். அப்ப கொடுக்கப்பட்டதுல இங்க தவறாக இருக்கிறது எதுன்னு சொன்னா டி.
எத்தனை புத்தகங்கள் வேண்டும் என்பதுதான் அங்க தவறானது. வல்லினம் மிகா இடங்களை ஒன்றை கண்டுபிடிக்க சொல்றாங்க. தமிழ் படி சித்திரை திங்கள், ஓடா குதிரை, கதவை திற. இப்போ வல்லினம் மிகா இடங்களில் சரியானதை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. சரியானதை தேர்வு செய்யணும். இப்போ இங்க சித்திரை திங்கள் இத்து வரணும். ஏன்னா இரண்டாம் வேற்றுமையில வல்லினம் மிகும். கதவை திற இத்து வரணும். ஓடா குதிரை ஈர்கட்ட எதிர்மறை பெயரத்துல வல்லினம் மிகும். அப்ப இங்கெல்லாம் வல்லினம் மிகும். இவங்க என்ன கேட்டிருக்காங்க? வல்லின மிகா இடங்கள்ல சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப வல்லின மிகா இடங்கள் எதுன்னு சொன்னா இதான் தமிழ் படி. ஏன்னா பெயர் சொல் தமிழ் படி. எழுவாய் வந்து அங்க தமிழா வந்திருக்கு. எழுவாய் பக்கத்துல வல்லினம் மிகாது. சரிங்களா? அப்போ கொடுக்கப்பட்டதுல சரியானது தமிழ் படி என்பது. தொல்காப்பியம் கூறும் உயிரின வகைகளில் 4 அறிவு எதுன்னு கேட்கிறாங்க. நண்டும் தும்பியும் தாங்க 4 அறிவு. சரிங்களா? பறவைகள் வந்து 5 அறிவுங்க. மனிதர்கள் 6வது அறிவு. கரையான எறும்பும் 3வது அறிவு. சிப்பியனத்தையும் 2வது அறிவு. புல்லும் மரமும் 1 அறிவு. தொடு உணர்வு மட்டும் இருந்துச்சுன்னா புல்லு மரம். சரிங்களா? தொடு உணர்வோட அதாவது நுகர்தல் இருந்துச்சுன்னா 2ஆம் அறிவு. அப்புறம் நுகர்தலோட பார்க்கறது. சரிங்களா? இப்படி வந்து அடுக்கடுக்கா வரும். சரிங்களா? அந்த பகுத்தறிவு வரும்போது 6வது அறிவு மனிதர்களுக்கு வரும். அப்போ ஆப்ஷன் சி நண்டு தும்பி என்பது 4வது அறிவு வரும். பண்பும் அன்பும் இலக்கண குறிப்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ற இடைச்சொல் வெளிப்படையாக வந்தால் அது எண்ணுமை. சரிங்களா? எண்ணுமை என்பது இங்க சரியான விடை. அடுத்தது பாருங்க. திருக்குறள் பற்றிய குறிப்புகள் தவறான ஒன்றினை கேட்கிறாங்க. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. சரிதான். திருக்குறளில் இருமுறை வருகின்ற ஒரு அதிகாரம் எதுன்னு கேட்டா குறிப்பறிதல். இதுவும் சரிதான். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர், காலத்தால் முற்பட்டவர் இவர் தான். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யாருன்னா ஜி போட்டுருக்காங்க. கிடையாது. தஞ்சை ஞானப்பிரகாசம். அவர் தான் 1812 அச்சிட்டார். தஞ்சை ஞானப்பிரகாசம். அப்போ டி தான் தவறாக இருக்கிறது. வள்ளுவரின் கூற்றப்படி தீரா இடும்பை தருவது எது வந்து தீராத துன்பத்தை தரும். இடும்புன்னா அங்க துன்பம். ஆராயாமை, ஒரு விஷயத்தை ஆராயாம இருக்கிறதும் எதுக்கு எடுத்தாலும் ஐயப்படுது, சந்தேகம். இது ரெண்டும் தான் உனக்கு எப்பவுமே தீராத துன்பத்தை தரும்னு சொல்றாங்க. மீதி எதுவும் இல்லைங்க. சரிங்களா? தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்னு கேக்குது. சரிங்களா? இதோட முடியுது. இதுல வினா எழுத்தோ அல்லது வினா குறியோ இருக்கா? இல்ல. அப்ப வினா தொடர் இல்ல. கட்டளை ஏவுதல் மாதிரி இருக்கா? இல்ல. உணர்ச்சி தொடர் ஆச்சரியக்குறி இருக்கா? இல்ல. செய்தி தொடர். ஏனென்றால் இது ஒரு செய்தியை நமக்கு தருகிறது. காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன என்ற ஒரு செய்தியை தருகிறது. அதனால அந்த செய்தி தொடர். சரிங்களா? அடுத்தது, பின்வருவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர் எது அப்படின்னு கேட்கலாம். தவறான செய்தி. அப்போ எதிர்மறை வினா. அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. சரி. புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்படுகிறது. இது சரிதாங்க. ஏறுகோள் குறித்து புறப்பொருள் வெண்பாமாலையில சொல்லியிருக்காங்க. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் மீன் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. தப்புங்க, மிகும். இப்ப பாருங்களேன், 8 கூட்டல் தொகை 8 தொகை, 10 கூட்டல் பாட்டு 10 பாட்டு. சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்ன வரும்னு சொன்னீங்கன்னா வல்லினம் மிகும். அப்போ இதுதான் தவறா இருக்கு. பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது. இருக்கு. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன். சரிங்களா? அப்போ கொடுக்கப்பட்டதுல தவறானது எதுன்னு சொன்னா ஆப்ஷன் சி. அடுத்தது, சொற்றொடர்களை முறைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. பார்க்கலாம். ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது தமிழ் அகராதி. இதுவும் கரெக்டா தான் இருக்கு. பார்க்கலாம். தழுவி பிடித்தல் என்கிறது, இப்ப தமிழ் பிடித்தல் என்கிறதுன்னு இங்க வருது. அதனால இது தவறு. தமிழ் அகராதி தழுவி பிடித்தல் என்கிறது ஏறு தழுவுதல் என்பதை. இந்த மாதிரி முடியாது. என்பதையில முடியாது. சொற்றொடர் சரியாம இல்லை. இப்போ 1ஆ 2ஆன்னு பாக்குறோம். ஏவா பியான்னு பாக்குறோம். ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது தமிழ் அகராதி. இது கரெக்டா இருக்கும். ஏன்னா தமிழ் அகராதி இங்க பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி சரியானதாக இருக்கும். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எது மிக தெளிவாக இருக்குதுன்னு சொன்னா ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது தமிழ் அகராதி. இது சரியாக வரும். அடுத்தது,
பட்டிமண்டபம் பற்றிய கூற்றுகள்ல சரியானது எதுன்னு கேட்கறாங்களா, தவறானது எதுன்னு கேட்கறாங்களா பாருங்க. இங்க தவறானதை தான் கேட்கறாங்க, அதனால தவறானது பார்க்கணும். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டிமண்டபம் சிலப்பதிகாரம் சொல்லுது. கரெக்ட். பட்டிமண்டபத்து பாங்கறிந்து எருவின், இது அடிக்கடி சொல்லியிருப்போம். மணிமேகலை, இதுவும் சரி. பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே அப்படின்னு கிடையாது, அரியணையேன்னு பெரிய புராணம். இங்க தவறுங்க, இது வந்து திருவாசகம் வரும், திருவாசகத்துல வரும். மன்னரும் கலைதறி பட்டிமண்டபம் கம்பராமாயணம், சரிங்க. இது மூணுமே சரி. ஆப்ஷன் சி மட்டும் தவறு. ஏன்னா ஏற்றினை ஏற்றினை அப்படின்னு வருவது வந்து பார்த்தீங்கன்னா திருவாசகம், சரிங்களா. அடுத்தது பாருங்க, நன்னூர் புலவன் என்ற சிறப்பை உடைய புலவர் யாருன்னு கேட்கிறாங்க. சீத்தலை சாத்தனார். ஏன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா, இளங்கோவடிகளும் இந்த சீத்தலை சாத்தனாரும் சமகாலத்து புலவர்கள். போதாண்டு இந்த இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள் சொல்லலாம். இந்த இளங்கோவடிகள் வந்து பாத்தீங்கன்னா சீத்தலை சாத்தனாரை நன்னூர் புலவன், சாத்தன், தண்டமிழ் ஆசான் என்றெல்லாம் புகழ்ந்திருக்கிறாரு. இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர். அப்ப நன்னூர் புலவன் என்ற சிறப்பை உடைய புலவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சீத்தலை சாத்தன். இந்த பெயர்களை எல்லாம் கொடுத்தவர் யாருன்னு சொன்னா இளங்கோவடிகள். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது புரட்சி காப்பியம் என்ற சிறப்பிற்குரிய நூல் எதுன்னு கேட்கிறாங்க. மணிமேகலை, அதுதான் புரட்சி காப்பியம்னு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா மனநூல்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்துக்கு உங்களுக்கே தெரியும். சமூக காப்பியம், முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், உரையடையட்டை பாட்டுடை செய்யும், குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு பல பெயர்களை கொண்டது. இங்க மணிமேகலை ஏன்னு சொல்றோம், மணிமேகலை என்ற பெண் வந்து ஒரு புரட்சியில, ஒரு சேவையில ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும். அதனாலதான் ஒரு பெண்மையை போற்றும் ஒரு புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்றோம். எதன்னு சொன்னீங்கன்னா மணிமேகலை. இந்த மணிமேகலை துறவு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி சரியான விடை. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்த்தன மறுப்பு, கலங்கினர் பலர். இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஏறு தழுவுதலை பத்தி சொல்லுது. இந்த ஏறு அந்த கலித்தொகை பாடல் எந்த திணையில் பாடப்பட்டதுன்னா முல்லை. ஏன்னா ஏறு தழுவுதல் வந்து எந்த நில மக்களுடைய தொழில்னு சொன்னா முல்லை நில மக்கள். அப்ப இது பாடப்பட்ட திணையும் முல்லை திணை, சரிங்களா. அப்போ 100வது கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி முல்லை என்பது சரியான விடை, சரிங்களா. நன்றி.